கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, தர்மியான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். மகிமையின் தேவன் இம்மட்டுமாக துதிகளினாலும் ஸ்தோத்திரங்களினாலும் பாடல்களினாலும் நீர் மகிமைப்பட்டபடினாலும் உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் நீர் உம்முடைய வார்த்தையினால் எங்களை முடிசூட்ட, நீர் உம்முடைய வார்த்தையினால் எங்களை இடைகட்ட போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6வது வசனம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். நீங்கள் இந்த 24ஆம் ஆண்டு செலிப்ரேஷனில் இருக்கிறீங்க. செலிப்ரேஷனுக்கும் இந்த செய்திக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, சரியா? நீங்கள் செலிப்ரேஷனை தனியாக கொண்டாடிக்கோங்க. இது சபையை உண்மையான செலிப்ரேஷனுக்குள்ளே நடத்தும். இருக்கிறதுலே உண்மையான செலிப்ரேஷன் ஆட்டுக்குட்டியானவர் கல்யாணம் தான். புதிய ஏற்பாட்டில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரே செலிப்ரேஷன். ஸோ அந்த செலிப்ரேஷனுக்கு நம்ம ஆயத்தப்படணும். மணவாட்டி ஆயத்தப்பட்டால் தான் மணவாளனை வந்து கூட்டிகிட்டு போவார். ஸோ அதுக்கான வேலைகளை மட்டும்தான் நாம் செய்ய வேண்டும். ஆவியும் மணவாட்டியும் வா என்பார்களாக காத்திருக்கிற ஒரு அனுபவம் தான். அதுக்கு நடுவில் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வரும்பொழுது நாம் சந்தோஷப்படுகிறோம். நல்லது, இல்லை என்று சொல்லவில்லை. திருமண காரியங்கள் வருகிறது, பிறந்தநாள் வருகிறது, இந்த மாதிரி ஆனிவர்சரி வருகிறது, அதெல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது எல்லாத்த விட மெய்யான செலிப்ரேஷன் என்பது எது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இயேசுவின் வருகையில் நாம் பங்கடைவது. மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நாள் ஒன்று வரப்போகிறது. அல்லேலூயா. சரி, அதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் கேள்வி. நம்ம யாராக இருந்தாலும், எப்படி இருந்தாலும், என்ன படிச்சிருந்தாலும், எவ்வளோ பணம் இருந்தாலும், என்ன காரியங்கள் செய்துட்டு இருந்தாலும், அந்த ஒரு நாளுக்காக தான் நாம் காத்திருக்கிறோம். அந்த ஒரு நாள் தான் நம்முடைய டெஸ்டினேஷன். அதுக்கு பிறகு நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற எதுவுமே அதுக்கு யூஸ் ஆகாது. நம்ம படித்த படிப்பு, நம்மக்கிட்ட வச்சுருக்கிற பணம், பதவி, நமக்கு இருக்கிற குடும்பம், எதுவுமே அதுக்கப்புறம் அங்கே யூஸ் ஆகாது. எல்லாம் மாறிடும், மகிமைக்கு போயிடும். அதனால் இப்போ நமக்கு இருக்கிற வேலை என்னென்னா, வருகைக்கு ஆயத்தப்படுவது. அதுவும் இந்த காலகட்டம் என்பது கிறிஸ்துவை சந்திப்பதற்கு சபை இன்னும் அதிகம் ஆயத்தப்பட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறது. ஏன்னா சீஷர்கள் கேட்குறாங்க இல்லையா, மத்தேயு 24:3 உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அவங்க அன்னைக்கு கேட்ட கேள்விக்கான அடையாளங்கள்லாம் இப்போ நடக்குது. ஏன்னா அவர் முடிவு காலத்துக்குரிய அடையாளத்தை தான் சொல்கிறார். அந்த அடையாளங்கள்லாம் இப்பொழுது வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெற்று கொண்டே வருகிறது. அதில் ஒரு காரியத்தை குறித்து தான் நாம் இன்று பார்க்க போகிறோம், யுத்தங்களையும் யுத்தங்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளங்களில் மிக முக்கியமாக அந்த 7 அடையாளங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். 4வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் 7 அடையாளங்களை இயேசு சொல்லுகிறார். முதலாவதாக, அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி வருவார்கள். 2வது, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம். 3வது, ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம். 4வது, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். 5வது, பஞ்சம். 6வது, கொள்ளை நோய். 7வது, பூமி அதிர்ச்சி. இந்த 7 அடையாளங்கள் இருக்கும். அதோடு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உபத்திரவ காலம் தொடங்கும் என்று வேதம் சொல்லும். அப்போ வசனம் என்ன சொல்லுது? இவைகள்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம், அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள். அதுக்கு அடுத்த வசனத்தில் இருக்கு, 9ஆம் வசனத்தில். எனவே நாம் அந்த உபத்திரவ காலத்துக்கு தப்பித்து மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கும்படி தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருச்சபையினுடையதான நோக்கம், அழைப்பு, ஆயத்தம் எல்லாம் அது ஒன்றுக்காக மட்டும்தான். ஸோ அப்போ இந்த வருகைக்கு ஆயத்தப்படுகிறதுக்கான வேலையை செய்கிறதுல நமக்கு சில நேரத்தில் இயேசு வருகிறார் அப்படின்னு 2000 வருஷமாக சொல்கிறாங்க. ஏன் இன்றைக்கி ஊழியக்காரங்களே கூட சோர்ந்து போகிறாங்க. எதுக்காக அப்படின்னா, இப்படி தாங்க 2000 வருஷமாக சொல்கிறாங்க, வராருன்னு. அவரும் வந்த பாடா இல்லை, இவங்களும் போன பாடா இல்லை அப்படின்னு சொல்லி ஊழியக்காரங்களுக்கே அசதி வருது. இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனால் பேதுருவின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், 2 பேதுரு 3:3 வாசிக்கிறோம். வசனம் சொல்லுது, கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து அவர் வருகிறார் என்கிற வாக்குத்தத்தம் எங்கே அப்படின்னு கேட்பாங்களாம். வரார் நீங்களே, அதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாங்களாம். இது அந்த காலம். வருகையை பற்றி பேசினாலே ஒரு குரூப்புக்கு பிடிக்க மாட்டேங்குது. இயேசு வராருன்னா இன்னும் பிடிக்காத ஒரு குரூப் இருக்குது. அவங்களுக்கு இந்த உலகத்தில் இன்னும் வாழ்ந்து சந்தோஷமாக இருந்து இன்னும் அனுபவித்து பேரப்பிள்ளைகளை பார்த்து இன்னும் அப்புறம் பேரப்பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி அதோட பேரப்பிள்ளைகளை பார்க்கணுன்னு அவங்களுக்கு ஆசை இருக்குது. ஸோ அவங்களுக்கு இயேசு வராருங்கிறது கசப்பான செய்தி அவங்களுக்கு. ஏன்னா இப்போ இயேசு வந்துட்டாருன்னா இன்னும் அவங்களுடைய பிளான்ஸ் இருக்குது, ஃப்யூச்சர் பிளான் இருக்குது, நிறையா இருக்குது. அதெல்லாமே விட்டுட்டு போகணுமே இயேசு வராருன்னா அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் இவைகளை விட்டு மகிமையிலே பிரவேசிக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிற நமக்கோ அது மிகுந்த ஆவலாக இருக்கிறது. அல்லேலூயா. எப்போ வருவீர் இயேசுவே, ஏங்கி உள்ளம் உம்மை
தேடுதே அப்படின்னு பரிசுத்தவாட்டி பாடினாங்க சாரவண நவராஜ்யம்மா. அதான் உண்மை. எப்போ வருவார் இயேசு அப்படின்னு காத்திருக்கிற ஒரு அனுபவம். அவர் அப்படி தான் எதிர்பார்க்குறார். மனவாட்டியும் அப்படி தான் இருக்கணும்னு எதிர்பார்க்குறார். அப்போ அதுக்கான சோர்வு வரும்பொழுது அவர் சொல்கிறார், சில அடையாளங்களை நான் சொல்லுகிறேன், அந்த சோர்வு வரும்பொழுது இந்த அடையாளங்களை வைத்து என்னுடைய வருகையை நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் என்பதை கணித்து கொள்ளுங்கள். காரணம், அவர் வருகை நாளாகிலும் நாளிகை ஆகிலும் யாருக்குமே தெரியாது. பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது இந்த அடையாளங்களை வைத்து தான் நம்ம என்ன செய்ய முடியும், நம்மை ஆசுவாசப்படுத்தி ஆயத்தப்படுத்தி கொள்ள முடியும். அந்த அடையாளங்களில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வேதத்தை வாசித்த எனக்கு தெரிந்த அளவுக்கு நான் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து வேதத்தை கொடுத்தது நம்மை குழப்ப வேண்டும் என்பதற்காக ஒருபோதும் கிடையாது, நாம் தெளிவடைய வேண்டும் என்பதற்காக மட்டும். பல நேரத்தில் வேதத்தை வாசிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குதுங்க, ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னு. அப்படி ஒரு பகுதி ஆண்டவர் கொடுக்கவே மாட்டார். அவர் தெளிந்த புத்தியுள்ள ஆவியானவர். அவர் நமக்கு அப்படி தான் தெளிந்த புத்தியை தருகிற ஆவியானவர். அப்படி இருக்கும்போது அவர் எப்படி நம்மளை குழப்பணும்னு நினைப்பார். என்ன நம்மக்கிட்ட இருக்க பிரச்சனைனா, அவர் கொடுத்த விதத்தில் நம்ம அதை படிக்க மாட்டோம், அல்லது கொஞ்சம் ஆராய்ந்து படிக்கணும். படித்தா அது ஈஸியாக புரியும். இப்போ இயேசு சொல்கிறார், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் அப்படின்னு சொல்கிறார். சொல்லும் பொழுது வெறும் யுத்தமா அப்படின்னு பொதுவாக சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. ஏன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து பரமேறி போனதிலிருந்து இப்போ வரைக்குமே பெரிய யுத்தங்கள்னு சொல்லுவாங்க, லட்சக்கணக்கில் ஜனங்க செத்தது. அதுவே 3000 4000 வரைக்கும் இருக்குதாமா இயேசு பரமேறி போனதிலிருந்து. இந்த சின்ன சின்ன யுத்தங்களுக்கு கணக்கே இல்லையாமா. உள்நாட்டு கலவரம், உள்நாட்டு யுத்தம், அதுக்கெல்லாம் கணக்கே இல்லையாமா. அவ்வளவு யுத்தங்கள் நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் எதை இயேசு சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவானவர் எந்த யுத்தத்தை குறித்து அந்த இடத்துல நமக்கு மென்ஷன் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். அதுதான் நமக்கு அடையாளமாக இருக்கும். அதை வைத்து தான் நம்ம ஆயத்தப்பட முடியும். இப்போது கடைசி காலத்தில் ஒரு யுத்தம் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிங்க, எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 38:8 வாசிங்கள். அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு, நல்லா கவனிங்க, வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே நீ வருவாய். அப்போ இந்த யுத்தம் கடைசி வருஷங்களில் நடக்கும் என்பது நேரடியாக இருக்குது. சரி, பட்டயத்துக்கு நீங்களாகி வந்தவர்கள் யாருன்னு கேட்டால் இஸ்ரவேல் ஜனங்கள் நம்ம சொல்லுவோம். பலர் அதை ஒத்துக்க மாட்டாங்க. அப்படியா, இஸ்ரவேலியா சொல்லுது அப்படின்னு ஒரு கொஸ்டின் போடுவாங்க. இப்போ அவங்களுக்கான பதில் அதே அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசிங்க. 16. என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாய் நீ வருவாய் கடைசி நாட்களிலே. அப்போ வசனம் தெளிவாக இருக்குது. கடைசி நாட்களில், கடைசி வருஷங்களில் இது நடக்கும், இஸ்ரவேலுக்கு விரோதமாக நடக்கும். அப்போ இந்த யுத்தம் தான் இயேசு சொல்லக்கூடிய உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்குமான அடையாளம் அப்படிங்கிற இடத்துல கடைசி நாட்களில், கடைசி வருஷங்களில் நடக்க வேண்டிய ஒரு யுத்தம் அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த யுத்தத்தை குறித்து தான் ஆண்டவர் அங்கே சொல்லி இருக்கிறார். இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வசனம் இஸ்ரவேலுக்கு விரோதமாக இந்த யுத்தம் நடக்கும் அப்படிங்கிறத ஒரு 75-76 வருஷத்துக்கு முன்னாடி இதே வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வாசிச்சிருந்தீங்கன்னா இந்த வசனத்தை ஒத்துக்க மாட்டோம். காரணம் என்னென்னா, இஸ்ரவேல்னு ஒரு தேசமே அப்போ இல்லை. இஸ்ரவேல்னு ஒரு தேசமே அப்போ இல்லை, பூமியில் இல்லை. அவங்க அப்படி ஒரு தேசமே கிடையாது. ஆனால் இந்த வசனம் எழுதும் போது, எசேக்கியேல் புஸ்தகத்தில் ஆண்டவர் கொடுக்கும்போது இஸ்ரவேல் தேசம் அடிமைத்தனத்தில் இருக்குது. அப்போவும் இஸ்ரவேல் தேசம் கிடையாது, அது இன்னொரு நாட்டில் அடிமையாக இருக்கிறது. ஆனால் வசனம் சொல்லுது, இவங்க திருப்பி தங்கள் சுய தேசத்துக்கு வருவாங்க. அப்படி வரும்போது பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்படுவாங்க. அப்படி சேர்த்து கொள்ளப்படும் போது ஒரு யுத்தம் வரும், அதுதான் கடைசி யுத்தமாக இருக்கும் அப்படின்னு, அதாவது கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய யுத்தமாக இருக்கும் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்படியானால் இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வருவது கடைசி காலத்துக்கான மிக முக்கியமான அடையாளம். கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க, அதெல்லாம் கடைசி காலம்லாம் இல்லைங்க, அதெல்லாம் சும்மா சொல்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது, இன்னும் நாட்கள் செல்லும், எத்தனையோ வருஷம் இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. வேதத்தில் அப்படி இல்லை. பைபிளில் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உங்களுக்கு கண்கூடாக இருக்கிற அடையாளத்தில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம கண்ணுக்கு முன்னாடி இஸ்ரவேல்னு ஒரு தேசம் இருக்குது, இஸ்ரவேல்னு ஒரு ஜனங்கள் இருக்கிறார்கள். அப்படின்னா இது கடைசி காலம்தான் அர்த்தம். அவங்க கடைசி காலத்தில் தான் வருவாங்க. அவங்க வந்துட்டாங்கன்னா அது கடைசி காலம்னு அர்த்தம். யோசித்து பாருங்கள், கிட்டத்தட்ட கிபி 70 தங்கள் சுய தேசத்தை விட்டு காணாமல் போனவர்கள் அவர்கள்.
ஏறக்குறைய 1850 வருஷம் எங்கே இருந்தாங்கன்னே தெரியாது, என்ன ஆனாங்கன்னே தெரியாது. எசேக்கியேல் 37:1-2 ஆண்டவர் சொல்வார், உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? அதாவது என்ன அர்த்தம்னா, எலும்புங்கிறது ஒரு மனுஷனை எதை வச்சு கண்டுபிடிக்கலான்னா அவன் சதையை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும், சதை இல்லாமல் கண்டுபிடிக்க முடியாது. இங்கே உட்காந்துருக்கோம் எல்லாரையும் பார்த்தவொன்னே கண்டுபிடிக்கிறோம், எதை வச்சு நம்ம முகத்தை வச்சு கண்டுபிடிக்கிறோம். இதுவே இந்த ஆட்கள் எல்லாரும் புதைக்கப்பட்டு ஒரு 500 வருஷம் கழித்து தோண்டி எடுத்து எல்லா எலும்பையும் குமிச்சு வச்சிங்கன்னா யாருடைய எலும்பு உங்களால் என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. இந்த முகத்தில் இந்த உடம்புல இந்த இதுதான் நமக்கு அடையாளம். எலும்பு என்பது அடையாளம் இல்லாதது, அவ்வளோதான், மண்ணில் போயிடுச்சு. அதான் ஆண்டவர் சொல்ல உலர்ந்த எலும்பு, அதோட அர்த்தம் என்ன, மண்ணில் மக்கி போய் அப்படியே கிடக்கு. அந்த எலும்பு உயிரடையும். அதோட அர்த்தம் என்னன்னா, இந்த பூமியிலே காணாமல் போய் அடையாளங்களை தொலைத்து ஒன்றும் இல்லாமல் என்ன இருக்குன்னே தெரியாமல் காணாமல் போன ஒரு இனம் தான் இஸ்ரவேல் ஜனம். அதான் ஆண்டவர் சொல்றார், அவர்கள் உயிரடைந்து ஒரு சேனையாய் நிற்பார்கள். 1850 வருஷம் அவர்கள் எங்கே இருந்தாங்கன்னு தெரியாது, என்ன ஆனாங்கன்னு தெரியாது. அவங்க மொழி போச்சு, அவங்க நாடு போச்சு, அவங்களோட தலைநகரம் போச்சு, அத்தனையும் போயிடுச்சு, அடையாளங்கள் போயிடுச்சு. ஆனால் வசனம் சொல்லுது, திருப்பி அவர்களை கொண்டு வருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டது. யாராவது இந்த மாதிரி கடைசி காலம் இல்லை, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் சும்மா அப்படின்லாம் ஏதாவது சொன்னாங்கன்னா தைரியமாக சொல்லுங்கள், நாம் கடைசி காலத்தில் இயேசுவை சந்திக்கிற காலகட்டத்தில் இருக்கிறோம். ஏன் எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டால், 1850 வருஷமாக இல்லாத ஒரு தேசம், ஒரு இனம், ஒரு மொழி, ஒரு மக்கள் எங்கள் கண்ணுக்கு முன்னாடி இன்றைக்கி உயிரோடு கூட நின்று கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. இதுதான் கடைசி காலம். ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு 75 வருஷம் அதுவும் ஆயிடுச்சு. இஸ்ரவேல் இஸ்ரவேல் இஸ்ரவேல்னு கேட்டு நமக்கு ஒரு 75 வருஷம் ஆனதில் அது கடைசி காலங்கிறது அடையாளமே போயிடுச்சு. இப்போ நம்மளும் அதை இஸ்ரவேலையே சாதாரணமாக்கிட்டோம். அவன் தான் இருக்கிறதுலே மிக முக்கியமான ஒரு அடையாளம். இனி யோசிச்சு பாருங்க, உலகத்தில் இருக்கிறதுலே சின்ன க்ரௌடு 3% 4% தான் சொல்கிறாங்க. ஆனால் அவன் தான் இன்னைக்கு உலகத்தினுடைய மையமாக இருக்கிறான். உலகத்தினுடைய எல்லாத்துக்கும் நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் அவன் தான் சென்டர். கண்டுபிடிப்புக்கும் அவன் தான் சென்டர். இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா விதமான ஆசீர்வாதத்துக்கும் அவன் தான் சென்டர். இன்றைக்கி யுத்தத்துக்கும் அவன் தான் சென்டர். எதை எடுத்துக்கிட்டீங்கனாலும் இஸ்ரவேல் தான் சென்டராக இருப்பார்கள். நம் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் சொன்னபடி துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டது. இன்றைக்கி 2-3 விஷயத்தை நாம் முக்கியமாக பார்க்க போகிறோம். எந்த யுத்தம், இந்த எசேக்கியேல் 38 சொல்கிற யுத்தத்தோடு கூட சேர்த்து இன்னும் சில யுத்தங்களையும் பார்க்க போகிறோம். இஸ்ரவேல் சம்பந்தப்பட்ட யுத்தம், அதோடு கூட சில காரியங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளணும். சரித்திர குறிப்புகளையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னால், ஒன்று, நமக்கு இன்றைக்கி மீடியாக்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையானது அல்ல. சரித்திரத்தை எடுத்து படிக்கணும், பைபிள் படிக்கணும், எல்லாம் சேர்த்து பார்க்கணும். அதான் உங்களுக்கு உண்மையை தெரியும், அப்போ தான் புரியும். சில நேரத்தில் வாட்ஸ்அப்பில் வர்றது, ஃபேஸ்புக்கில் வர்றதெல்லாம் உண்மை நம்பிட முடியாது. அதோடைய உண்மைத்தன்மையை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து, வேதமே சொல்லுது, தீர்க்க தரிசனமாக இருந்தாலும் ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். வாட்ஸ்அப்பில் வர்றது எல்லாம் உண்மை நம்பக்கூடாது, ஃபேஸ்புக்கில் வரதெல்லாம் உண்மை நம்பக்கூடாது. அதில் எவ்வளோ பொய் இருக்குது, எவ்வளோ கதை விடுறான் நமக்கு ஒன்றுமே தெரியாது. அதே நேரத்தில் பைபிள் சம்மந்தப்பட்ட விஷயம் வரும்போது நீங்கள் இன்னும் தெளிவாக உட்காந்து பார்க்கணும். யார் எதை சொன்னாலும் உடனே கேட்டக்கூடாது. அதனால் கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்போ நான் சில விஷயங்களை சேர்த்து பார்க்க போகிறோம். இந்த இஸ்ரவேலர்கள் யார், இந்த எருசலேம் என்பது என்ன, இந்த யுத்தம் எங்கிருந்து வரும், இந்த யுத்தத்தின் முடிவு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி பார்க்கணும். ஏன்னா அதை ஒட்டி தான் வருகை வரப்போகுது. நம்முடைய வருகைக்கான அடையாளம் என்னன்னு ஆண்டவர் கேட்டிருக்கிறார். அப்போ அதை ஒட்டி தான் சில காரியங்கள் நடக்க போகுது. அதை தான் நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். முதலாவதாக ஒரு வசனத்தில் நீங்கள் வாசிங்க அந்த வசனத்தை. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிங்க. ஏசாயா 43:5-6 வாசிங்க. இது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி கடைசி நாட்களில் கொண்டு வருவது எப்படி சொல்கிறாரு, கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு 4 பக்கத்திலிருந்து கொண்டு வருவார் அப்படின்னு வசனம் சொல்லுது. இப்படி ஆண்டவர் இவர்களை கொண்டு வருவதற்கு முன்குறித்து சில காரியங்களை செய்தார். முதலாம் உலக யுத்தம் முடிவடையும் பொழுது இந்த இஸ்ரவேல் தேசத்தை திருப்பி கொண்டு வர இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற்ற கர்த்தர் விரும்பினார். அதான் கர்த்தருடைய காலகட்டம். முதலாம் உலக யுத்தத்தில் இங்கிலாந்து ஜெயிப்பதற்கு யூத விஞ்ஞானி சர் வைஸ்மேன் அப்படிங்கிறவர் தான் மூல காரணமாக இருந்தார். ஸோ அவருக்கு கனப்படுத்துறதுக்காக அந்த இங்கிலாந்து அரசாங்கம் கேட்டுச்சு, இப்போ நாங்கள் உங்களுக்கு ஏதாவது செய்ய விரும்புகிறோம், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், இந்த 1850 வருஷமாக இந்த எங்கள் தேசம் யார் யார் கையிலையோ இருந்துச்சு, ஆனால் இந்த முதலாம் உலக யுத்தம் முடியும் போது அந்த தேசம் இப்போ உங்கள் கைக்கு வந்திருக்குது. அந்த தேசத்தில் நாங்கள் குடியேறுவதற்கு எங்களுக்கு ஒரு அனுமதி கொடுங்கள், எங்கள் தேசம் நாங்கள் அகதியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதன் விளைவாக பால்ஃபர் டிக்ளரேஷன் அப்படின்னு ஒன்று போடப்பட்டது. இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் 2 முக்கியமான காரணம். ஒன்று, இஸ்ரவேலுக்கு விரோதமாக இன்றைக்கி நிறைய காரியங்கள் செய்யப்படுகிறது உலகம் முழுக்க.
அவன் பாலஸ்தீனத்தை பிடிச்சிக்கிட்டான், அவன் இஸ்ரேல் தேசத்தை பிடிச்சிக்கிட்டான், எங்கிருந்தோ வந்தான், அந்த தேசம் அவனது இல்லை, இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. உங்களுக்கு எது உண்மைன்னு தெரியணும். ஒன்று. நம்பர் 2, வேதம் சொல்லுகிறது எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இஸ்ரவேலுடைய ரட்சிப்புக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. எதுக்குங்க நம்ம ஆட்களே ஒருத்தர் வீடியோ போட்டிருக்கிறார், இஸ்ரவேலுக்காகலாம் எதுக்கு நம்ம ஜெபம் பண்ணணும்? ஏன் ஜெபம் பண்ணக்கூடாது? அவன்தான் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட மிக முக்கியமான பாத்திரம். அவன் மூலமாகத்தான் கர்த்தர் வேதத்தை கொடுத்து அனுப்பினார். இன்றைக்கி பவுல் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறாருன்னா அவர் பென்யமின் கோத்திரத்தான்னு வேதம் தெளிவாக சொல்லுது. இந்த வேதத்தினுடைய மிக முக்கியமான காரியங்களை அவர்களை வைத்து செய்திருக்கிறார். அவர்களுக்கு ஈக்குவலாக கர்த்தர் நம்மையும் நேசிக்கிறார். அவர்கிட்ட பாரபட்சம் இல்லை. அதுக்காக நம்முடைய மூத்த சகோதரனுக்கு ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. நம்ம எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுறோம், அத்தனை பேருக்கும் ஜெபம் பண்ணுறோம், அவனுக்கும் ஜெபம் பண்ணணும். ஏன்னா அவன் தான் நமக்கு மிக முக்கியமான காரியங்களை கொண்டு வந்து கையில் கொடுத்துருக்கிறான். அப்படியானால் இந்த இஸ்ரவேலை பற்றின உண்மைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது நமக்கும் பிரயோஜனமாக இருக்குது மிக முக்கியமான விஷயத்தில். அப்போ ஆண்டவர் இவங்களை கூட்டி சேர்க்கறதுக்கு பால்ஃபர் டிக்ளரேஷன், பால்ஃபர்னா அன்றைக்கி இங்கிலாந்துக்கு வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர், அவர் மூலமாக ஒரு அக்ரிமெண்ட் போடப்பட்டு இஸ்ரவேலர்கள் திருப்பி வருவதற்கு, எப்போ இயேசு காலத்தில் வெளியே போனாங்க, அவங்க இயேசு காலத்தில் வெளியே போனாங்க, திரும்பி வருவதற்கு அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. அப்படித்தான் அவர்கள் அங்கே வந்தார்கள். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கிட்ட இருந்த ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரும்பி வர சொல்லும் போது அவங்க யாருமே வரல, கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க. காரணம், இங்கிலாந்து கொடுத்த அந்த பகுதி 3ஆக பிரித்தாங்க. 2 பகுதி அரபியர்களுக்கும் 1 பகுதி இஸ்ரவேலுக்கும் கொடுத்தாங்க. அந்த ஒரு பகுதி பாலைவனமாக இருந்துச்சு. அதனால் உலகமெங்கில் இருக்கிற யூதர்கள் அங்கே வர விருப்பப்படலை. குறிப்பாக ஐரோப்பாவில் இருக்கிறவங்க வர விருப்பப்படலை. ஐரோப்பாவில் இருந்த யூதர்கள் அங்கே பயங்கர செழிப்பாக இருந்தாங்க. ஜெர்மனியில், ருமேனியாவில், போலாந்தில், ரஷ்யாவில், அப்புறம் இத்தாலியில் நல்ல செழுமையாக இருந்தாங்க. அதனால் அவங்க யாருமே திரும்பி வரமாட்டேன் அப்படின்னாங்க. இதுதான் இங்கே இருக்கிற பெரிய பிரச்சனை யூதனுக்கு மட்டும் இல்லை, நமக்கும். ஆண்டவர் உங்களை சில காரியங்கள் செய்ய சொன்னால் அதை நீங்கள் செய்ய வேண்டும். சில நேரத்தில் ஊழியத்துக்கு வான்னா வரமாட்டோம், சில நேரத்தில் சில காரியத்தை விட்டுட்டு வான்னா வரமாட்டோம். நம்ம லாப நஷ்ட கணக்கு பார்த்துக்கிட்டே இருப்போம். இதை செஞ்சால் என்ன ஆகும், அதை செஞ்சால் என்ன ஆகும். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், கானானுக்கு போ அப்படின்னாரு. அவன் மனையை கையில் பிடிச்சி அவன் போயிட்டே இருக்கான். கானான் தெரியுமா? தெரியாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். அங்கே போய் என்ன இருக்குது தெரியாது, அங்கே போனால் தான் தெரியும். அந்த ஊர் மக்கள் எப்படி போனால் தான் தெரியுது. அவனே பயப்படுறான், உன் நிமித்தம் என்னை கொள்ளுவார்களுங்கிறான். இருக்கிறவன் மோசமானவனாக இருக்கான் கானானுக்குள்ள. ஆனால் அவங்ககிட்ட இருந்த ஒரே விஷயம் என்ன, கர்த்தர் போ அப்படின்னா அவன் போனான். ஈசாக்கை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், தேசத்தை விட்டு போகாத அப்படிங்கிறார். அவரோட அர்த்தம் என்ன, இந்த தேசத்தில் தங்கிடு. இல்லை ஆண்டவரே, இந்த தேசத்தில் பஞ்சமாக இருக்குது, இங்கே விதை வச்சா ஒன்றுமே ஆக மாட்டேங்குது, தண்ணி கிடையாது. ஆண்டவர் சொல், நீ இங்கே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார். ஆண்டவர் போனோம், இருனா இருக்கணும். ஏன்னா கர்த்தர் சொன்ன போது அவருக்கு நன்றாக தெரியும், எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் உன்னை போகணும்னு சொல்லுவார். அவர் எகிப்தை விட்டு வெளியே போங்கன்னு சொன்னால் 40 வருஷம் உன்னை போஷிக்கிறதுக்கு தேவையான எல்லா விதமான காரியத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் கூப்பிடுவார். நாம் என்ன நினச்சிக்கிறோம், ஆண்டவருக்கு ஒன்றும் தெரியாது போல், ஃப்யூச்சரை பற்றி ஒன்றும் தெரியாது, நம்ம போய் என்ன செய்ய போகிறோம் நம்ம கணக்கு போடுவோம். திடீர்னு ஆண்டவர் ஊழியத்துக்கு, இப்போலாம் ஆண்டவர் ஊழியத்துக்கு யாரையும் கிராமத்துக்கு போக சொல்கிறதில்ல, அது ரொம்ப முக்கியம். இப்போ ஆண்டவர் சிட்டிக்கு தான் போக சொல்கிறாரு. அதுவும் சிட்டியில் எங்கே போக சொல்கிறாருன்னா, ஸ்கூல் பக்கத்தில் தான் போக சொல்கிறாரு, மார்க்கெட் பக்கமாக இருக்கணும், ஹாஸ்பிட்டலும் பக்கமாக இருக்கணும், அதுக்கு நடுவில் தான் போக சொல்கிறாரு. இல்லைங்க, ஏற்கனவே அங்கே 10 சர்ச் இருக்குது, இல்லை 11ஆவதாக என்னையும் போக சொன்னார். என்ன பண்ண போகிறீங்க தெரியாது, அங்கே போகிறோம், அவ்வளோதான். எங்க ஒரு 5 லட்சம் கிராமத்தில் சர்ச்சு இல்லையாமா, அங்கே எனக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுக்கல, அவ்வளோதான். ஏன்னா அந்த சர்ச்சில், அந்த கிராமத்தில் ஹாஸ்பிட்டல் இல்லை, அந்த கிராமத்தில் ஸ்கூல் இல்லை. போய் ஒருத்தனை ஊழியத்துக்கு போன்னு கேட்டால் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் இல்லைன்றாங்க. ஆனால் அதே நேரத்தில் எத்தனையோ பேர் மிஷினரிகளை பாருங்கள், எங்கேருந்து வந்தாங்க, அவங்க ஊர் கிளைமேட், அவங்க ஊர் சாப்பாடு, அவங்க ஊருடைய வசதி எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து தொப்பியில் கஞ்சி வாங்கி குடிச்சிட்டு செத்து போனவங்களாம் இருக்கிறாங்க. அவங்க அப்படி செத்ததுனால தான் இன்றைக்கி நீங்களும் நான் இங்கே உட்காந்துருக்குறோம். இன்றைக்கி உட்காந்துருக்கிறது ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொன்னால், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விட நம்ம மோசம். ஒரு விஷயத்தை கர்த்தர் செய்ய சொல்லும் போது எத்தனை கேள்வி. ஊழியத்துக்கு வான்னு சொன்னால், இவருக்கு ஒரு குடும்பம் தான் இருக்குது, மனைவி 2 பிள்ளையாக இருக்கும், அதுக்கு ஆண்டவர்கிட்ட 20,000 கேள்வி கேட்பார். ஆண்டவர் சொல்வார், 6 லட்சம் புருஷரை 40 வருஷம் நடத்தியிருக்கிறவங்க 4 பேருக்காக சோறு போட மாட்டேன், இதுக்கா உங்களுக்கு இவ்வளோ பயம்? அப்படியே ஆண்டவரை கேள்வி கேட்டு, அப்புறம் ஆண்டவருக்கு இவங்க அட்வைஸ் வேறு பண்ணுவாங்க. யாரெல்லாம் அப்படி பண்ணதுன்னு கேட்காதீங்க, நான் பண்ணியிருக்கிறேன், அதனால தான் சொல்கிறேன். ஊழியத்தை ஆரம்பித்த புதுசில் யூகேலேருந்து வான்னு சொல்லும் போது 8 மாதம், ஆனால் கர்த்தர் என் மேல் கிருபையாக இருந்தார். என் விசா 8 மாதம் இருந்துச்சு முடியறதுக்கு. ஆண்டவர் எங்கிட்ட சொன்னதே என்னென்னா, விசா முடியும் போது எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது, நீ போயிடணும்னார்.
இந்த 8 மாதமும் ஆண்டவரோட கூட யாக்கோபாவது ஒரு நாள் ராத்திரி தான் போராடினார். நான் 8 மாதம் போராடி இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே இந்த இங்கிலாந்து தேசத்தில் ஆத்துமா அழிகிறது, நான் இங்கேயே ஊழியம் பண்ணுகிறேன். ஆண்டவர் சொன்னார், நான் பார்த்துக்கிறேன், நீ போ, நீ இந்தியாவுக்கு போ, நீ நான் சொன்ன இடத்துக்கு நீ போ அப்படின்னார். அப்புறம் கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டவருக்கு அடுத்த ஆலோசனை சொன்னேன், ஆண்டவரே ஒன்று செய்வோமா, 6 மாதம் இந்தியாவில் பண்ணுறேன், 6 மாதம் லண்டனில் பண்ணுறேன், இங்கேயும் பார்த்துக்கலாம் ஆத்மாவை, அங்கேயும் பார்த்துக்கலாம் ஆத்மாவை. ஆண்டவர் சொன்னார், இல்லை நீ போ. எவ்வளோன்றீங்க? கடைசி ஆண்டவர்கிட்ட ஒரு ஆலோசனை. ஆண்டவரே நான் போகிறேன், விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகிறேன், எதுக்கு இருந்துக்கிட்டோம் அப்படின்னு. ஆண்டவர் சொன்னார், பாஸ்போர்ட்டில் விசா எக்ஸ்டெண்டே ஆகக்கூடாது, எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துக்கிட்டு வெளியே போனார். பல நேரங்களிலே நமக்கு ஆண்டவர் மேலே விசுவாசம் வர்றதுக்கு அவ்வளோ பயம். நடத்துவாரா? வந்து இறங்கினேன். யாக்கோபாவது கோலுங்கையுமா வந்தான், நான் வெறும் பெட்டியோடு தான் வந்தேன், ஒன்றுமே கிடையாது. வந்து இறங்கும் போது ஒரு பெரிய அறிவாளி என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சார், கையில் 10,000 ரூபா இருந்துச்சு, இந்தியா பணம், எடுத்துகிட்டு போகாதீங்க, வழியில் உங்களுக்கு கஸ்டம்ஸில் எடுத்துப்பாங்க, பிடுங்கிப்பாங்க, என்ன செய்யணுன்னு பேகுக்குள்ளே வச்சு மறைச்சி எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னார். வெறும் 10,000 ரூபாய், அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சிச்சு உண்மை. 10,000 ரூபாயை பேகுக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு வந்தேன். வந்து இறங்கி பார்க்குறேன், என் பேக்கை காணோம். அது வேறு ஃப்ளைட்டில் வேறு ஊருக்கு போயிடுச்சு. இறங்கின உடனே பேக் எங்கன்னா, சார் உங்கள் பேக் மிஸ் ஆயிடுச்சு, 3 days கழிச்சு கொடுக்குறேன். நாங்கள் லிட்ரலாக 0 பேலன்ஸில் வந்து இறங்கினேன் இங்கே. ஆனால் என்னுடைய ஒரே ஒரு நம்பிக்கை என் தேவன் மேலே மட்டும்தான் இருந்துச்சு. அழைத்தவர் உண்மை உள்ளவர். நான் சாட்சியாய் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னால் தைரியமாய் செய்யுங்கள். அவர் கைவிடுவதற்காக அழைக்கவில்லை, உயர்த்தி கொண்டு போய் உட்கார வைப்பதற்காக தான் அழைத்திருக்கிறார். கர்த்தர் அழைத்து ஒருத்தரை வனாந்தரத்தில் சாகடிச்சார்னு இருக்கவே இருக்காது. அவன் செத்து போனான்னா கர்த்தரை விட்டு தூரம் போய் தான் செத்து போயிருப்பான். அதுதான் கர்த்தருடைய அழைப்பினுடைய மேன்மை. தயவு செய்து இந்த இஸ்ரவேல் ஜனங்க மாதிரி வரமாட்டேன்ட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்க அப்படி வராமல் இருந்தால் என்னங்க ஆகும் அப்படின்னு சொல்கிறீங்களா? அடுத்த தீர்க்கதரிசனம் நிறைவேறும். வாசிங்க, ஆமோஸ் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். ஆமோஸ் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. ஆமோஸ் 2:13. கோதுமை கட்டுகள் நிறை பாரமாக ஏற்றப்பட்ட வண்டியில் இருக்கிறது போல இருத்து. அது என்ன சொல்ல வராரு அப்படின்னா, இப்படி போல இல்லை, நான் என்ன பண்ணுவேன், உன்னை எப்படி ஒரு கோதுமை மூட்டையை ஒரு வண்டியில் அடுத்து 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 மேலே ஏற்றி கட்டி ஏற்றுவாங்களோ அதை மாதிரி நீங்கள் இருக்கிற ஸ்தலத்தில் உங்களை இருத்துவேங்கிறார், நெருக்குவேங்கிறார். இது எப்போ நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா 1918 போக சொன்னார், பால்ஃபர் டிக்ளரேஷன். இவங்க யாரும் போகலை. அடுத்த 12-15 வருஷத்தில் இவங்க இருந்த எல்லா தேசத்துலையும் எதிரியை எழுப்பி விட்டார். ஜெர்மனியில் ஹிட்லர்னு ஒருத்தர் வந்தார், இட்டாலியில் முசோலினின்னு ஒருத்தர் வந்தார், ரஷ்யாவில் ஸ்டாலின்னு ஒருத்தர் வந்தார். அத்தனை பேரும் இஸ்ரவேலுக்கு விரோதம், இன்னும் சொல்ல போனால் யூதர்களுக்கு விரோதம். இவங்களாம் யூத வெறுப்ப உடையவங்க. அத்தனை பேரும் ராஜாவாயிட்டாங்க. அது கர்த்தர் செய்கிறது தான் நான் சொல்வேன். ஏன்னா சாலமோன் கர்த்தரோடு கூட இருக்கிற வரைக்கும் 40 வருஷம் தேசம் சமாதானமாக தான் இருந்துச்சு. கர்த்தரை விட்டு தூரம் போனவுடனே ஆண்டவர் சொல்லுவார் சாலமோனை பார்த்து, உன்னை சுற்றி நான் எதிரிகளை எழுப்புவேன்பார். சொன்ன மாதிரி எதிரியை எழுப்பி விட்டுருவார். நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தால் உன்னை சுற்றி எதிரிகள் இருந்தாலும் நீ சமாதானமாய் வாசம் பண்ண முடியும். நீங்கள் கர்த்தரை விட்டு தூரம் போனீங்கன்னா நல்லா இருக்கிறவங்க கூட உங்களுக்கு எதிரியாக மாறிடுவான். ஏன் இவன் எதிரியாக மாறினாலும் உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது, எழுப்பி விட்டுருவார். அப்படி எழுப்பி விட்டா தான் நம்மளும் திருந்துவோம். ஆண்டவர் சொல்கிறார் யூதனை பார்த்து, கூப்பிட்ட நீ வரல, நீ இருக்கிற இடத்துல கோதுமை மூட்டையை ஏற்றுற மாதிரி உன்னை ஏற்றுவாங்கன்னாரு. சொன்ன மாதிரியே துல்லியமாக 1936 அப்புறம் ஹிட்லருங்கிற ஒரு ஜெர்மனியில் வந்தாப்புல அவர் பண்ண வேலை, அந்த வசனம் அப்படியே நிறைவேறுச்சு. 50 பேர் 60 பேர் போக வேண்டிய ஒரு வண்டியில் 300 பேரை ஏற்றுவார் அவர். இது ஒரிஜினல், நீங்கள் பார்க்குறது ஒரிஜினல் வீடியோ. 300 பேரை ஏற்றுவார். அந்த நெரிசல்லே செத்து போவாங்க. நான் சமீபத்தில் ஜெர்மனி போகும்போது ஹிட்லர் அடைச்சி வச்சுருந்ததான அந்த கேம்பை போய் பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் தங்கலாம் ஒரு ரூமில். பார்த்தீங்கன்னா 5000 பேர் 6000 பேர் தங்கியிருக்கிறாங்க. மலேரியாங்கிறதான ஒரு கிருமியை கண்டுபிடிச்சி அவங்க மேலே டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்குறாரு. அவங்க செத்தவங்களே அப்படியே ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே எரித்து சாம்பலாக்கி விட்டுருவார். எல்லாம் பக்கத்துலேயே வச்சுருந்துருக்கிறாரு. இங்கே கேம்ப்பு பக்கத்தில் வந்து கான்சன்ட்ரேஷன், அதாவது ரசாயன வாயு போட்டு சாவடிக்கிற இடம், செத்த உடனே எரிக்கிறதுக்கு பக்கத்துலேயே மிஷின். 3 பக்கத்தில் இருக்குது. காலையில் எழுந்திரிச்சோன்னா அதை பார்க்கணும். இது எதனால் அவங்களுக்கு ஏற்பட்டது தெரியுமா? பல நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு திறந்த வாசலை வைக்கிறார், கர்த்தர் அழைப்பு கொடுக்கிறார். அதை செய்யும் போது நீங்கள் செய்யலைன்னு வச்சுக்கோங்க,
அதனுடைய விளைவு இப்படித்தான் இருக்கும். நான் பயமுறுத்துறதுக்கு சொல்ல, பைபிள் முழுக்க இப்படி தான் இருக்கும். நீங்கள் எடுத்து பாருங்க, நீங்களும் நானும் உபத்திரப்பட வேண்டும் என்று கர்த்தர் ஒரு நாளும் விரும்புகிறது இல்லை. ஏன்னா அவர் நம்முடைய தகப்பன். நம்மளை சும்மா விளையாட்டுக்கு விட்டு பார்க்குற தேவன்லாம் கிடையாது. அவர் நம்மை உலகத்தின் தகப்பன் நேசிக்கிறதை விட அவர் அதிகமாக நம்மை நேசிக்கிறார். நாம் தான் அதுக்கு நம்ம செல்ஃபாக ஏதாவது செய்வோம். நாம் செய்கிற வேலை தான் இப்படி மாட்டோம். அங்கே தான் நடக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறோம். சில வருஷங்களுக்கு முன்பாக ஒரு ஊழியத்துக்காக வெளிநாடு போயிருந்தபோது, அங்கே இருக்கும்போது கர்த்தர் சொன்ன வார்த்தை அது, அவரவர்கள் எப்படி யூதர்கள் சுய தேசத்துக்கு ஓடி வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினாரோ அதே மாதிரி சுய தேசத்துக்கு எல்லோரும் திரும்பி வர வேண்டும். எப்படி வரணும்? இப்போ பாருங்கள், இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க திருப்பி. ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது அமெரிக்கா, அடுத்து யூகே, இப்போ ஃப்ரான்ஸில் ஆரம்பிச்சிருக்காங்க, சவுதி ஆரம்பிக்கிறாங்க. எல்லா இல்லீகல் இமிகிரண்ட்ஸும் அவங்கவுங்க ஊருக்கு திரும்பி போகிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஏதாவது ஒரு ஊரில் லீகலாக இருக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் அவங்கள வருகிற நாட்களில் கணக்கெடுக்க முடியும். கணக்கெடுத்து தான் ஒரு சர்வாதிகாரிகிட்ட ஒப்படைக்கணும். இது பைபிளுடைய தீர்க்க தரிசனம். இது எங்கே இருக்குன்னா, லூக்கா 2:1 இருக்குது, 1:2. அகஸ்திராயன் காலத்தில் குடிமதிப்பு எழுதும்படிக்கு ஒரு கட்டளை பிறந்தது. அப்பொழுது அவரவர்கள் தங்கள் சொந்த ஊருக்கு போய் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ரிஜிஸ்டர்னு இருக்கும். இப்போ எல்லாரையும் அதுக்கு தான் சொந்த ஊருக்கு அனுப்புகிறாங்க. இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் எந்த நாட்டில் இருந்தாலும் திருப்பி அனுப்பப்படுவார்கள். இப்போ ஒரு யுத்தம் வரும். அந்த யுத்தத்தின் முடிவில் அவர்கள் நாட்டில் தங்களுடையதான ஒரு அடையாளத்தை பதிக்க வேண்டிய அவசியம் வரும். ஒருவேளை நீங்கள் வேறு நாட்டில் போய் அங்கே சிட்டிசன் ஆகிட்டீங்கன்னா அங்கே ரிஜிஸ்டர் ஆகிருப்பீங்க. எந்த நாட்டிலையும் இல்லாமல் சிட்டிசனாக இல்லாமல் இருக்கிற அத்தனை பேரையும் ஏதாவது ஒரு இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. பண்ணுற வேலை நடக்கும். இஸ்ரவேலை திருப்பி கொண்டு வந்த மாதிரி உலகம் முழுக்க இது நடக்கும். எல்லா பக்கத்திலையும் இது நடக்கும். அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் திருப்பி கொண்டு வந்தார். ஆண்டவர் சொல்லி செய்யாத போது ஆண்டவர் செய்ய வைப்பார். எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் சொல்லும்போது நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அதில் எந்த வேதனையும் இருக்காது. அழகாக கொண்டு வந்து இறக்கி விட்டுருவார். செய்யலைன்னா அவர் வண்டியை திருப்புவார். ஏன்னா அவர் சித்தத்தை மீத்தி எதுவுமே நம்ம செய்ய முடியாது. ஆனால் அந்த ஒரு பெயின்ஃபுல் ப்ராசஸாக இருக்கும். அது கொஞ்சம் வலி நிறைந்ததாக இருக்கும். அதுக்கு தான் நான் எப்பவும் சொல்வேன், ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொன்னார்னா தைரியமாக வாங்க. ஆண்டவர் இறங்கி தண்ணியில் நடங்க. என்னங்க தண்ணியாக இருக்குது, கடலாக இருக்குது, நடங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நடக்க பண்ணுகிற தேவன் ஒருத்தர் அங்கே இருக்கிறார். இல்லை நடக்க தெரில, தண்ணியில் மூழ்கிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தூக்குகிற தேவன் ஒருத்தர் அங்கே இருக்கிறார். இல்லைங்க திருப்பி நான் போயிடுறேன், போட்டில் உட்காந்துக்கிறேன், போங்க. அந்த போட்டில் இயேசுவும் இருந்து கடைசி வரைக்கும் உங்களை கரை சேர்க்கிற தேவன் ஒருத்தர் உங்களோடு கூடவே இருக்கிறார். அவர் கைவிட போகிறதே இல்லை. அப்புறம் இறங்கி துணிஞ்சு நடந்தா என்ன ஆக போகுது? உலகத்தான் பாருங்க, எத்தனை காரியங்களை துணிஞ்சு இறங்குறான். ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ப்ரோக்ராம் 1/2 மணி நேரம் பண்ணுறதுக்கு காட்டுக்குள்ளே மலைக்குள்ளே போய் குதிக்கிறான். எங்கெங்கேயோ போகிறான், அமேசான் காட்டுக்குள்ளெல்லாம் போகிறான், உயிரை பணையம் வச்சு. ஒரு 1/2 மணி நேரம் ப்ரோக்ராம், 1 மணி நேரம் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் ஆண்டவருக்காக இறங்குறீங்களா? கேட்டால் 1000 கேள்வி. அதுக்கு எத்தனை அடையாளம் கேட்குறீங்க? அடையாளத்தை அவர் சொன்னாலும் திருப்தி ஆகுறீங்களா? 3 வருஷமாக அடையாளம் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லி யாருக்கு ஆண்டவர் பேசுகிறாருன்னு தெரியல. நல்லா மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வராத போது ஆமோஸ் 2:13 துல்லியமாக நிறைவேறிச்சு. அந்த 16 என்ன சொல்கிறாரு பாருங்க. 16 என்ன சொல்லுது? இஸ்ரவேல் ஜனங்களை, யூதர்களை ஹிட்லர் பண்ண மிக முக்கியமான கொடுமைகளில் ஒன்று அவர்களை நிர்வாணமாக்கினது. இதுதான் மிக முக்கியமானது. அவங்க ட்ரெஸ் எல்லாம் இராணுவ வீரர்களுக்கு தேவை, எங்களுக்கு பத்தலைன்னு சொல்லி யூதர்களுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துருவானாமா. அவங்க நிர்வாணமாக போட்டு தான் எரிச்சிருக்கிறான். அத்தனை பேரையும் 1000 பேர் 500 பேர்னு மொத்தமாக போட்டு எரிச்சிருக்கிறான். அத்தனை பேருடைய ட்ரெஸ்ஸையும் எடுத்துருவானா. ட்ரெஸ்ஸு மலை மேலே குமிஞ்சு கிடக்குமா, ஏன்னா ட்ரெஸ்ஸு தேவைப்படுதுன்னு சொல்லி. இது பர்டிகுலராக ஆமோஸ் 2:16 1936 43 நிறைவேறியது. கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் துல்லியமாக. இப்போ தான் யூதனுக்கு அறிவு வந்துச்சு. இல்லை என்ன இருந்தாலும் நம்ம நாடு தான், என்ன இருந்தாலும் நமக்குரியது தான். அவங்க அந்த நாட்டில் நம்ம என்னதான் பணக்காரனாக இருந்தாலும் ஒரு நாள் வரும், நம்முடைய நாடு என்று ஒன்று இருக்கிறது, அந்த நாட்டுக்கு போனால் தான் எனக்கு சேஃப். கர்த்தர் சொல்லும் போது போகணும், அதான் ரொம்ப முக்கியம். சில நேரத்தில் என்கிட்ட ஒருத்தர் சொல்லி வச்சிருக்கிறார், பிரதர், ஆண்டவர் எப்போ உங்களுக்கு சில காரியங்கள் சொல்லி சில விஷயங்கள் வருகையை பற்றி சொல்லுறோம், உடனே எனக்கு ஒரு ஃபோன் அடிக்கணும் தெரியுமா அப்படின்பார். ஏன் உடனே கிளம்பி நான் வந்துடுவேன், அதுக்கு மேலே நான் ஏன் அங்கே இருக்கிறேன் அப்படின்பார். அந்த மாதிரி ஒரு நல்ல கான்ஷியஸ் அது அவருக்கு. எப்படியாவது ஆண்டவர் சொல்லும் போது கரெக்டான நேரத்துக்கு என்ன செஞ்சிடணும், வந்துடணும். யூதர்கள் வரல. ஆமோஸ் 2:13 16 2 தீர்க்கதரிசனம் நிறைவேறிச்சு.
அதுக்கப்புறம் தான் அவர்கள் வந்தார்கள். 1948 கர்த்தர் சொன்னபடி துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. மத்திய 24 ஆண்டவர் சொன்னார், அத்திமரம் துளிர்க்கும் என்று சொன்னார். சொன்ன மாதிரி இஸ்ரவேல் தேசம் வந்து விட்டது. அல்லேலூயா. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் வந்தாச்சு, தேசம் வந்துடுச்சு. ஆனால் இப்போ 3 யுத்தங்கள் அங்கே மிக முக்கியமானது. 2 நடந்திருக்குது, 1 நடக்க போகுது. அந்த நடந்த 2 யுத்தத்தை குறித்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அப்புறம் நடக்க போகிற யுத்தம் அதான். இப்போ நம்ம அந்த இடத்துல தான் இருக்கிறோம். அதை பற்றி சொல்லி நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். முதலாவது யுத்தம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேலுடைய சுதந்திரம் 1948 மே மாதம் 14ஆம் தேதி அவர்கள் சுதந்திரம் அடைந்தார்கள். இதுதான் அந்த ப்ரூஃப். நீங்கள் பார்க்குறது த ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் இஸ் பார்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. புது தேசம் உருவாச்சு. வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? மத்திய 24 29 32 கூட நீங்கள் வாசிக்கும் போது, அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இளங்கிளை தோன்றி துளிர் வரும்பொழுது அவர் வசந்த காலம் சமயமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளையெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறிவீர்கள். அந்த அத்தி மரம் துளிர் விடுதல் என்பது இஸ்ரவேல் தேசம் திரும்பி வரதை பற்றி நான் தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. ஆனால் இங்கே நீங்கள் ஒரு 70 வருஷமாக கேட்குற, உங்கள் காதுகளில் கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை இப்போ நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க. என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? சில விஷயங்கள்லாம் நம்ம காதில் ரொம்ப வருஷமாக கேட்டுக்கிட்டே இருக்கோம். அதில் ஒன்று என்னென்னா, இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை. இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை பிறந்ததுலேருந்து கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஒரு தலைமுறை 2 தலைமுறையா இல்லையா? நம்மளாம் பிறந்ததுலேருந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனைன்னு ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனைனா என்ன, எப்போ ஆரம்பிச்சிச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னா, 1918 48 வரைக்கும் யூதனை அங்கே அடித்த அடியில் திருப்பி அவன்லாம் இஸ்ரேலுக்கு வந்துட்டான். அவன் தேசத்துக்குள்ளே வந்துட்டான். இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேசத்தை ஃபார்ம் பண்ணி 1948 இஸ்ரவேல்னு ஒரு தனி நாடாக அவர்கள் பிரகடனப்படுத்த ஐநா சபையில் போய் எழுதி கொடுத்தாங்க. ஐநா சபையில் வந்த நாடுகள் எல்லாம் ஒத்துக்கிட்டு இஸ்ரவேல் தேசம் உருவாகிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. ஆனால் இஸ்ரவேலை சுற்றி இருந்த அரபு நாடுகள் ஒரு 7 நாடுகள் என்ன செஞ்சாங்க? நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். இஸ்ரவேலேருந்து எங்கேயோ இருந்து வந்தவங்க, அவங்க வந்து இப்போ திடீர்னு ஒரு 30 வருஷமாக வந்துட்டு அவங்க நாடுன்னு சொல்கிறாங்க, இதை நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும், பைபிளில் இருக்குது, ஐநா சபைக்கும் தெரியும், ஆபிரகாமுக்கே அது என்ன பண்ணப்பட்டது? வாக்கு பண்ணப்பட்டது. ஈசாக்கு அங்கே இருந்தார், யாக்கோபு அங்கே இருந்தார். அதையும் தாண்டி சொல்லணும்னா அங்கே 40 வருஷம் சவுல் ராஜ்யபாரம் பண்ணியிருக்கிறார், 40 வருஷம் தாவீது ராஜ்யபாரம் பண்ணியிருக்கிறார், 40 வருஷம் சாலமோன் ராஜ்யபாரம் பண்ணியிருக்கிறார். அதுக்கு பிறகு ரெகபியாம் நம்ம எல்லாரும் கேள்விப்படுறோம், சிதேக்கியா ராஜா காலத்துக்கு வரைக்கும் அவர்கள் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இஸ்ரவேல் தேசம் அவர்களது. இதெல்லாம் பார்த்து தான் ஐநா சபை என்ன பண்ணுச்சு? அவங்கக்கிட்ட கொடுக்கறதுக்கு அவங்க வந்துட்டு ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த 7 நாடுகள் ஒத்துக்கலை. அவங்க என்ன பண்ணாங்க? இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் அனௌன்ஸ் பண்ணாங்க. என்றைக்கு யுத்தம்னு கேட்டால் 14ஆம் தேதி சுதந்திரம், 15ஆம் தேதி காலையில் யுத்தம்னு சொன்னாங்க. 15ஆம் தேதி காலையில் 7 பக்கத்துலேருந்து நாங்கள் அடிக்க போகிறோம் அப்படின்னாங்க. அப்போது 14ஆம் தேதி பதவி ஏற்ற உடனே அன்னைக்கு இஸ்ரேலுக்கு பிரதமராக இருந்தவர் பேர் டேவிட் பென் கூரியன் அப்படிங்கிறவர். அந்த ஃபோட்டோவில் குட்டியாக தெரிவார் பாருங்க, அவர் தான் டேவிட் பென் கூரியன். அவர் சொன்னார், அன்றைக்கி ரேடியோ தான் இருந்துச்சு, ரேடியோவில் சொன்னார், உள்ளுக்குள்ள அரபியர்களும் இஸ்ரவேலர்களும் 30 வருஷமாக சகோதரர்களாக இருக்கிறோம். சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. இந்த யுத்தத்தை 7 நாடுகள் சொல்லுது. அவங்க யுத்தத்துக்கு வராங்க, நாம் சேர்ந்து யுத்தத்தை செய்வோம். யுத்தம் முடிஞ்ச பிறகு நம்முடைய பேச்சுவார்த்தையில் எல்லாத்தையும் தீர்த்துக்கலாம். அந்த 7 நாடுகள் சொல்கிறத கேட்காதீங்க அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் இந்த 7 நாடுகள் என்ன சொன்னாங்கன்னா, உள்ளுக்குள்ளே இருக்கிற நீங்கள் அரபியர்கள் மத ரீதியாக எங்களுக்கு நீங்கள் சகோதரர்கள், இப்போ யுத்தம் ஆரம்பித்தா உங்களையும் கொல்ல வேண்டி வரும், நாங்கள் உங்களை கொல்ல விரும்பலை, அதனால் யார் யாரெல்லாம் எங்கெங்கே இருக்கிறீங்களோ அப்படியே உங்கள் எல்லைகளை விட்டு என்ன செய்யுங்க, வெளியே வாங்க. அன்றைக்கி இஸ்ரேல் குட்டி ஒரு 8000 சதுர கிலோமீட்டர் தான் இருந்துச்சு. வெளியே வந்துருங்க, நாம் என்ன செய்வோம், யுத்தத்தை 2 நாளில் முடிச்சுடுவோம், அதுக்கு பிறகு முழு இஸ்ரவேலை உங்கள் கையில் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த 2 பேர் சொன்னதில் இந்த அன்னைக்கு உள்ளே இருந்த பாலஸ்தீனர்கள் என்ன பண்ணாங்க, இந்த 7 நாடுகளை நம்பினாங்க. நம்பி இப்போது தங்கள் எல்லைகளை விட்டு வெளியே வந்தாங்க. இப்போ இஸ்ரவேலுக்கு விரோதமாக 7 நாடுகள் யுத்தத்தை ஆரம்பித்தது. அதுக்கு பேர் தான் த வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, த வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் 1948 மே மாதம் 15ஆம் தேதி ஆரம்பித்தது. ஆரம்பித்து அப்படியே 2 நாளில் முடியும்னு பார்த்தாங்க, 3 மாதத்தில் முடியும்னு பார்த்தாங்க, 1 வாரத்தில் முடியும்னு பார்த்தாங்க, 6 மாதம் ஆச்சு, 2 வருஷத்துக்கு மேலே போச்சு யுத்தம்.
யுத்தம் முடிவுக்கு வரல. அங்கே இருக்குது பாருங்கள், அந்த டேட்டிலேருந்து இருக்கும், யுத்தம் ஆரம்பித்ததுலேருந்து அந்த டேட்டில் யுத்தம் எப்படி பரவுச்சு, எந்தெந்த தேசத்துக்கு போச்சு, எவ்வளோ தூரம் இஸ்ரவேலில் யுத்தம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இந்த 7 நாடுகளும் அனுபவம் நிறைந்த நாடுகள். இந்த 7 நாடுகளும் அனுபவம் நிறைந்த நாடுகள். இஸ்ரவேல் தேசம் உருவாகி ஒரு நாள் தான் ஆயிருந்துச்சு, ஒரு நாள் குழந்தை. இந்த 7 பேரும் சேர்ந்து அவங்ககிட்ட சண்டை போட ஆரம்பித்தாங்க. ஆனால் உண்மை நடந்தது என்னென்னா, இந்த 7 நாடுகளையும் இஸ்ரவேல் ஜெயித்தது. அல்லேலூயா. எப்படி ஜெயிச்சாங்கன்றதான் முக்கியம். இஸ்ரவேல் ஜெயிக்கலை, ஏன்னா அது ஒரு நாள் குழந்தை. அப்போ தான் ஒரு குட்டி இராணுவம் அவங்ககிட்ட இருக்கு. இவங்க 7 பேரும் 1ஆம் உலக யுத்தம் 2ஆம் உலக யுத்தம்லாம் பார்த்தா பெரிய பெரிய அனுபவமிக்க நாடுகள். இவங்க ஜெயிச்சதுக்கு ஒரே காரணம் இஸ்ரவேல் அல்ல, இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தர் பெரியவர், அவர் வாக்கு பண்ணினவர், அவர் அவர்களை ஜெயிக்கும்படி கர்த்தர் கிருபை தந்தார். இந்த வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் சொல்லுவாங்க, அதை பற்றின நிறைய புக்கு இருக்குது, நீங்கள் சும்மா ஆன்லைனில் இருக்குது, படித்து பாருங்கள். அந்த யுத்தத்தில் இஸ்ரவேல் எப்படிலாம் ஜெயிச்சிச்சுன்றதுக்கு காரணம் இருக்கும். அதில் நிறைய காரணம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் இடைப்பட்டதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு எகிப்திய இராணுவ வீரன் எழுதுகிறாரு, அவர் எழுதின சாட்சி இருக்குது. நாங்கள் இஸ்ரவேலை ஓரளவுக்கு நெருக்கிட்டோம், பிடிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம், அவங்க எல்லைக்குள்ளே நுழைய போகிறோம், அந்த மாதிரி யுத்தம் பலத்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா எங்கிருந்து குளவிகள் வந்துச்சுன்னே தெரியல, 1000 கணக்கில் குளவிகள் புறப்பட்டு வந்துச்சு. அது அவங்கள ஒன்றுமே செய்யலை, எங்களை மட்டும்தான் கொத்துச்சு. நாங்கள் விரட்டி கொண்டு வந்து எங்கள் எல்லைக்குள்ளே விட்டுட்டு தான் அந்த குளவி திரும்பி போச்சுன்னு எகிப்திய இராணுவ வீரன் எழுதின சாட்சி இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் எதிரிகள் வரும்போது குளவிகளை நான் அனுப்புவேன்னு உபாகமத்தின் புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி 100கணக்கான சாட்சிகள் இருக்கு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு உதவி செய்ததை நீங்கள் பார்ப்பதற்கு. இப்போ ரீசண்டாக ஹமாஸ் யுத்தம் நடந்துச்சு, ஹமாஸ் வீரர் சொன்னதான ஒரு சாட்சி ஆன்லைனில் இருக்குது. நீங்கள் அவர் பேசுகிறதே இருக்கும். அவர் சொல்கிறாரு, நாங்கள் ராக்கெட்டை அனுப்புகிறோம், நாங்கள் அனுப்புகிறேனே சொல்லலை, அனுப்புகிறோம், ஆனால் எல்லாமே ஒன்று பாதியில் அவங்க அயன் டோமில் வெடிச்சிருது, ஆனால் உள்ளே போனாலும் மக்கள் இருக்க பக்கத்தில் விழவே மாட்டேங்குது. என்ன பண்ண, சில ராக்கெட்டெல்லாம் நாங்கள் நினைக்கிறத விட்டு வேறு டைரக்ஷனில் போய் விழுது, என்ன நடக்குதுன்னே தெரியலன்றார். வேற ஒன்றும் இல்லை, அவர் அம்புகளை தட்டி விடுகிற தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் அவர்களை பத்திரமாய் அவர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொன்னபடி முதலாவது இப்போ என்ன நடந்துச்சுன்னா, ஜெயிச்சாங்க. ஜெயிச்ச உடனே அந்த இஸ்ரேலிய பிரதமர் டேவிட் பென்குரியன் சொன்னார், ஆபத்து நேரத்தில் நம்ம சொல்லும் போது கேட்காம நம்மளை விட்டுட்டு இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க. வெளியே போன யாரையும் உள்ளே விடாதீங்க, பார்டரை க்ளோஸ் பண்ணுங்க, யாரும் உள்ளே வர வேண்டாம் என்றார். அப்படி வெளியே போனவர்கள் தான் பாலஸ்தீன அகதிகளாக இன்னைய வரைக்கும் இருக்கிறார்கள். அவங்கள வெளியே வர சொன்ன 7 நாடும் இன்னைய வரைக்கும் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க திருப்பி இவங்களை வச்சு இவங்ககிட்ட சண்டை போட தான் சொல்கிறாங்க, அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ வெளியே அவங்க இருக்கிறாங்க ஒரு ஏரியா, அதுவும் இஸ்ரவேலுக்குரிய ஏரியா தான். இப்போ அந்த இடத்த எங்கள் நாடுன்னு சொல்லி அவங்க சொந்தம் கொண்டாடுறாங்க. அந்த பிரச்சனையும் போய்கிட்டு தான் இருக்குது ஒரு பக்கம். ஆனால் இவர்களை வர சொன்ன நாடுகள் இப்போவும் அவர்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இப்போவும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இஸ்ரவேல் பாலஸ்தீன பிரச்சனை, ஏன் பாலஸ்தீன அகதிகள் உருவானார்கள் அப்படிங்கிறதுக்கான சரித்திரம் இங்கே தான் இருக்குது, நீங்கள் போய் படிச்சுக்கொள்ளுங்க. இதுதான் முதலாவது யுத்தம். வேதத்தில் சொல்லப்பட்டபடி கர்த்தர் அவர்களை திருப்பி கொண்டு வந்து அவர்கள் தேசத்தில் நாட்டினார். ஆண்டவர் சொல்வார், அவர்களை மீண்டும் நாட்டுவேன், அவர்கள் கனி கொடுப்பார்கள் என்று சொல்லப்பட்டபடி இஸ்ரவேல் தேசம் மீண்டும் உருவாகிவிட்டது. அல்லேலூயா. இப்போ 2வது மிக முக்கியமான யுத்தத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எந்த யுத்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1967 நடைபெற்றதான எருசலேமுக்கான யுத்தம். அதுக்கு பேர் யாம் கியூப்பர் வார் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓய்வு நாள் யுத்தம் சொல்லுவாங்க, 6 நாள் யுத்தம்னு சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய பேர் இருக்குது. முதல்ல இந்த யுத்தம் எதுக்காக நடந்துச்சுன்றதுக்கு முன்னாடி அதை பற்றி சில விஷயங்களை நாம் பார்க்கணும். உங்களை இப்போ நமக்கு தெரியும், எருசலேமை இஸ்ரவேலினுடைய தலைநகரம், நித்திய தலைநகரம் சொல்லுது. ஆனால் 1948 அவங்க வந்த பிறகு எருசலேம் தலைநகராக இல்லை. எருசலேமை ஐநா சபை தரமாட்டேன்னு சொல்லிடுச்சு. ஏன்னா எருசலேம் 3 முக்கியமான மதங்களுக்கு மைய இடமாக இருக்குது. அது கிறிஸ்தவர்களுக்கும் இருக்குது, இஸ்லாமியர்களுக்கும் இருக்குது, யூதர்களுக்கும் இருக்குது. அதனால் நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே எருசலேம் ஏன் இஸ்ரவேல் கையில் வரலன்னா அதுக்கு ஆண்டவர் ஒரு காரணம் சொல்கிறார். வாசிங்க பார்ப்போம். மீகாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. மீகா 3:12 வாசிங்க பார்ப்போம். ஆகையால்
எருசலேம் மண்மேடுகளாகி போகும், ஆலயத்தின் பர்வதம். ஏன் ஆண்டவர் சொல்றாரு? மீகா எரேமியா காலத்தில் இருந்த ஒரு தீர்க்கதரிசி. எரேமியா 26 இந்த வசனம் இருக்கும். மீகா சொன்னார்னு எரேமியா எழுதியிருப்பார். ஏன் அப்படி நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்க தேசத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா தேசம் எப்படி இருந்துச்சா, கர்த்தர் அருவருக்கிற மாதிரி வச்சுருந்தாங்களாம் அந்த காலத்தில். எசேக்கியேல் எரேமியா காலத்தில் எப்படின்னு கேட்டால், கர்த்தர் அருவருக்கிற எல்லா அருவருப்புகளும் அவர்கள் தேசத்தில் காணப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கிட்ட ஒரு குணம் இருக்குது. அவன் நல்லா வருவான், கொஞ்ச நாள் எப்படி இருப்பான், ஒழுங்காக இருப்பான். அப்புறம் போக போக ஆண்டவர்கிட்ட என்ன செய்வான், தூரம் போவான். கர்த்தர் அவனை எச்சரிப்பார், கேட்க மாட்டான். அப்புறம் போட்டு அடிப்பார். அப்புறமா அவன் மனம் திரும்புவான். இதுதான் அவனுடைய வேலை. சரி, இஸ்ரவேல் வேலை மட்டும் இல்லை, இதுதான் நம்ம வேலையும் கூட. அவனாவது வந்துட்டு கொஞ்சம் வருஷம் ஒழுங்காக இருப்பான். நம்ம 1 மாதம்தான். 1ஆம் தேதி கம்யூனியன் எடுப்பீங்க தானே, கொடுக்குறாங்க தானே. அடுத்த 1ஆம் தேதிக்குள்ளே என்ன ஆகுறீங்க? அடுத்த 1ஆம் தேதிக்குள்ளே உங்களால் கம்யூனியன் நம்மளால் வாயில் வாங்கி டொப்புன்னு போட முடியுதா? முடியாது. அதனால தான் எல்லா சர்ச்சிலையும் என்ன பண்ணுறாங்கன்னா, கம்யூனியன் எடுக்கிறதுக்கு முந்தின நாள் சுத்திகரிப்பு கூட்டம்னு வைக்கிறாங்க. ஏன் சுத்திகரிப்பு வைக்கிறாங்க? உங்கள் மேலே என் மேலேயும் அவங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை. இந்த 30 நாளில் இது கண்டிப்பாக சேட்டை பண்ணியிருக்கோம், இதை சுத்திகரிக்காம. ஏன்னா கம்யூனியனை தப்பாக எடுத்தால் வேதம் சொல்லுது, அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணினால் உங்களில் சிலர் வியாதியஸ்தர்களாகியும் ஒரு சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறார். அது அர்த்தம் என்னென்னா, கொஞ்சம் பேருக்கு வியாதி இருக்குது, ஒரு சிலர் செத்து போயிட்டான்றாரு. எதனால்? கம்யூனியனை தப்பாக எடுத்ததுனால. அதனால தான் பரிசுத்தவான்கள் என்ன பண்ணாங்க, இது செத்துறக்கூடாதுன்றதுக்காக, வியாதி வந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த கம்யூனியனுக்கு முந்தின நாள் சுத்திகரிப்பு கூட்டம்னு வச்சாங்க. சுத்திகரிப்பு கூட்டத்தை வச்சு சுத்தம் பண்ணி பரிசுத்தமாக்கி அன்றைக்கி நைட்டு தான் முடிப்பாங்க. அதை மறுநாள் காலையில் கம்யூனியனை கொடுத்து வாயில் போட்டுற சொல்லுவாங்க. ஏன்னா 2 நாள் விட்டா கூட உங்களுக்கு கஷ்டம். அன்னையோட முடிஞ்சு அடுத்த 1ஆம் தேதி வரைக்கும் எல்லா சேட்டையும். நான் சொல்கிறது உண்மை. நீங்களே பாருங்களேன், கம்யூனியன் கையில் கொடுத்தோம், நம்மளால் உண்மையாக போட முடியுதா? வச்சுக்கிட்டு சில சபையில் சொல்லி கொடுப்பாங்க, என்ன தெரியுமா, கம்யூனியன் எடுக்கிறதுக்கு முன்னாடி 4 பக்கமும் பார்த்து சொல்லணும், உங்களுக்கு சமாதானம். உங்களுக்கு ஏன் இது சமாதானம் இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம். நிஜம். நம்மளால் 1 மாதம் உருப்படியாக இருக்க முடியாது. நமக்கு யூதன் எவ்வளவோ பரவாயில்ல, அவன் 1 வருஷம் 2 வருஷம் உருப்படியாக இருப்பான், அப்புறமா தான் தப்பு செய்வான். நம்ம கம்யூனியனை வாங்கிட்டு நம்மளாம் கம்யூனியன் வாங்க வர்ற அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் பார்க்கணுமே, அவ்வளோ பெரிய பரிசுத்தவான்கள் எல்லாருமே. திரும்பி போகும்போதே பைக்கில் சண்டை நடக்கும். அதில் வேற கம்யூனியனுக்கு எடுக்க வரும்போது கணவர் அழகாக சொல்லுவார், பாரு கம்யூனியன் எடுக்க போகிற என்னை கோவப்படுத்தாது, எடுத்த பிறகு என்ன வேணால் பேசிக்கலாம். நம்ம கம்யூனியனை பயம் இருக்குது. ஆனால் 1 மாதம் கூட நம்மளால் என்ன செய்ய முடியல, உண்மையாக இருக்க முடியல. யூதனும் அப்படித்தான், ஆவிக்குரிய யூதன் நம்மளும் அப்படித்தான். இன்றைக்கி நம்மளா ஏதோ கிருபையில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நம்மெல்லாம் ஆண்டவர் யூதனை அடிக்கிற மாதிரிலாம் அடித்தார்னா ஒவ்வொரு கம்யூனியன் அன்றைக்கும் 10-15 டிக்கெட்டை நம்ம கொண்டு போய் புதைக்க வேண்டியிருக்கோம். நிஜமாக தான். யோசித்து பாருங்கள், அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணால் யூதாசு நாண்டு கொண்டு செத்தான். அவன் தான் ஃபஸ்ட்டு அபாத்திரமாக போஜனமானம் பண்ணவன். போஜனமானம் பண்ணிவிட்டு அபாத்திரமாக போய் காசு ஆசை உள்ள பொருளாசை உள்ளவனா திருடனாக இருந்தான்னு சொல்லுது. இங்கே பொருளாசை இல்லாதவன் எவன் இருக்கான்? இல்லையே, சபைக்குள்ளேயே வட்டி கூட்டுறவன் இருக்கான். இந்த பையன் கம்யூனியனும் எடுக்கிறான். இவனெல்லாம் கொல்லாமல் என்ன செய்வார்? அப்போ இன்னும் விட்டு வச்சிருக்காருன்னா கிருபையாக இருக்காருன்னு அர்த்தம். மனம் திரும்பிட்டினா நல்லது. அவங்களுடைய கணக்கு என்னென்னா, யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, மேலே ஒருத்தருக்கு தெரியும். இங்கே நம்ம பர்ஃபெக்ட் இல்லை, பர்ஃபெக்டாக முயற்சி பண்ணுறோம். அதை துணிகரமாக செய்யக்கூடாது. அதை நாங்கள் வரும்போது பேசிகிட்டு இருந்தோம். கர்த்தர் எவனை விடாமல் அடிச்சிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த துணிகரமாக பேசுகிறவனை தான். அது ஆதாமாக இருக்கட்டும், காயினாக இருக்கட்டும், சவுலாக இருக்கட்டும், யூதாஸாக இருக்கட்டும், துணிகரம் கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது. அதே நேரத்தில் நீங்கள் ஒத்துக்கொண்டு அவரிடத்தில் நீங்கள் ஒத்துக்கொண்டு பாவங்களை அறிக்கை செய்தால் தேவன் இரக்கத்தை காட்டுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு யூதன் அந்த மாதிரி செய்கிறான். தேசத்தை ஆண்டவர் சொல்கிறாரு, எருசலேம் மண்மேடுகளாகி போகும். ஏன் மண்மேடாக்கி போட்டுட்டீங்க ஆண்டவரே? காரணம், எனக்கு பிரியமில்லாத எல்லா அருவருப்புகளும் தேசத்தில் இருக்கு. ஒவ்வொரு மரத்துக்கு கீழையும் நீ விபச்சாரம் பண்ணினாய், ஒவ்வொரு மலைகளுக்கு மேலேயும் நீ வேசித்தனம் பண்ணினாய்னு கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் என்னென்னலாம் யூதன் செஞ்சானோ அத்தனைத்தையும் எழுதுறாரு. எரேமியா 26 போய் நீங்கள் அப்படி வாசிச்சு பாருங்க. அதனால தேசத்தை கர்த்தர் கைவிட்டார். எப்படி ஆயிடுச்சான்? தேசம் மண்மேடாகி போயிடுச்சான்.
1900களில் எருசலேமை சுற்றி பார்த்தவங்க புக் எழுதியிருக்கிறாங்க. அந்த புக்கில் சொல்கிறாங்க, இது தாவீதின் நகரமா, தாவீது அரசாண்ட நகரம், இது ஒரே ஒரு மரம் கூட இல்லையாமா. ஒருத்தர் எழுதியிருக்கார், ஒரு மரம் கூட இல்லையாமா. மொட்டை அடிக்கப்படும் கர்த்தர் சொன்ன மாதிரி மொத்தத்தையும் வாஷ் அவுட் பண்ணிட்டார். இப்போ நான் சொல்லுவேன், அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான தேசமாக இருக்கட்டும், அதில் எவ்வளோ ஜனங்கள் இருக்கட்டும், கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் நடக்கும்போது தேவன் தேசத்தை கைவிடுவார். அதான் நடக்கும். பல தேசம் ஏன் இன்னைக்கு வனாந்தரம் ஆகுது, பல தேசம் ஏன் மண்மேடாகி போகுது, கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்கிற வரைக்கும் அந்த தேசத்தில் செழிப்பு இருக்கும். எப்போ கர்த்தருக்கு பிரியமில்லாதது உள்ளே வருதோ அன்னைக்கே தேசம் கைவிடப்படும். அதுக்கு நல்ல உதாரணம் எருசலேம். ஆண்டவர் சொன்னபடி மண்மேடாகி போயிடுச்சு. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மீண்டும் எருசலேம் கட்டப்படும். வாசிங்க சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. சகரியா 12:6 வாசிங்க. எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். இந்த பைபிள் வச்சிருக்கிறவங்க அப்படி பார்க்குறவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், அந்த சகரியா 12:1 முதல் 6 வசனத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது 2019, 18 இந்த காலகட்டங்களில் இந்த 25 வரைக்கும் நடக்கிற சம்பவம் அதில் இருக்குது. அதாவது 1967லேருந்து இந்த 2020, 24, 25 வரைக்கும் உள்ள சம்பவங்கள் அதுக்குள்ளே இருக்குது. சகரியா 12:1, 1 முதல் 6 வசனத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது? எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமில் குடியேற்றப்பட்டிருக்கும். 1967 அதற்கான முதல் விதை நடந்துச்சு. 6 நாள் யுத்தம். நீங்கள் பார்த்தீங்களா, இந்த யுத்தத்தை பார்க்குறீங்கல்ல, இது 1967 ஜூன் மாதம் 5ஆம் தேதி நடந்துச்சு. 6 நாள் யுத்தம். கிட்டத்தட்ட ஏறக்குறைய 2000 வருஷம் கழித்து எருசலேம் அவங்க கைக்கு வந்துச்சு. கர்த்தர் சொன்னபடி திரும்பவும் எருசலேம் அவங்க கைக்கு வந்துச்சு. இந்த 6 நாள் யுத்தத்தில் அவங்கள அஃபீஷியலாக உள்ளே நுழையிறாங்க. இது கிட்டத்தட்ட 2000 வருஷம் கழித்து இஸ்ரவேலர்கள் அஃபீஷியலாக அங்கே எருசலேமுக்குள்ளே நுழைவது. ஆண்டவர் சொன்னபடியே சகரியா 12:6 அவர்கள் உள்ளே நுழைந்தார்கள். உள்ளுக்குள்ளே போய் அந்த பட்டணத்தை அவர்கள் கைப்பற்றினார்கள். வேதம் சொன்னபடி எருசலேம் அவங்க கைக்கு வந்துச்சு. இப்போது அந்த வசனத்தில் சொன்னபடி எருசலேம் குடியேற்றப்பட்டாகி விட்டது. அங்கே இருக்குது பார்த்தீங்களா, இரவில் ஏன் லைட் போட்ட அந்த இதை காட்டுறோன்னா மனுஷங்க அங்கே வந்துட்டாங்கன்னு அர்த்தம். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தது ஒரு மரம் கூட இல்லாத பழைய எருசலேம். இது முழுவதும் குடியேறின எருசலேம் திரும்பவும் கட்டப்படும் என்று கர்த்தர் சொன்னபடி. எவ்வளோ பெரியதான தீர்க்க தரிசனம் பாருங்களேன். இந்த எருசலேம் கூட இருந்த பெரிய பட்டணங்கள் எத்தனையோ இருக்குது. நினிவே இருக்குது, பாபேல் இருக்குது, பாபிலோன் இருக்குது, தீரு இருக்குது. பைபிள்லேருந்து சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு பட்டணமும் இல்லை. பாபிலோனை பற்றி நேபுகாத்நேச்சார் சொல்லும் போது சொல்கிறாரு, நான் கட்டிய மகா பாபிலோன். பாபிலோனில் பற்றி சொல்கிறாங்க, அந்த கோட்டைக்கு மேலேயே ஒரே நேரத்தில் 6 ரதம் ஓடுமா. நம்ம ஊரில் சொன்னோம்னா 6 காரு ஒரே நேரத்தில் ஓடுமா. இப்போ நம்ம ஊரில் போய் பாருங்கள், 3 லேன் தானே இருக்குது கார் போகிறதுக்கு, அந்த பக்கம் ஒரு 3 லேன் இருக்குது ஹைவேஸில். அந்த அகலத்துக்கு கோட்டை சுவர் இருந்துச்சான். இதெல்லாம் 1.5 அடி 2 அடி சுவர் தான். 6 கார் ஓடுற அளவுக்கு ரதம் ஓடுற அளவுக்கு அப்படிப்பட்ட கோட்டை கட்டப்பட்டதான ஒரு பட்டணம் இன்னைக்கு மண்மேடாகி போய் தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. நினிவே சனகரிப்பு சொல்கிறாரு, அந்த பட்டணம் இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு. தீரு மண்ணை கூட சுரண்டிட்டான அலெக்சாண்டர், இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் 2000 வருஷம் கழிச்சு அதே ஸ்தானத்தில் ஒரு பட்டணத்தை கொண்டு வந்து நிறுத்த கர்த்தரால் முடியுமானால் அது எருசலேம் பட்டணம் மட்டும்தான். உலகத்தில் எத்தனையோ பட்டணங்கள் இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு, தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. நான் எப்பவும் சொல்வேன், இந்த எருசலேமை திருப்பி கொண்டு வர கர்த்தரால் முடியுமானால் முடிந்து போன உன்னுடைய எத்தனையோ காரியங்களை திருப்பி கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். முடிஞ்சு போச்சு, இல்லை அவ்வளோதான், ஓவர் ஆயிடுச்சு, நிறைய சொல்லுவாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க. யார் சொன்னாலும் நம்பாதிருங்கள். கர்த்தர் சொல்லுகிற வரைக்கும் நீங்கள் அதை நம்பவே கூடாது. கர்த்தர் ஒன்று சொல்லணும். ஒரு முறை ஒருத்தர் சொன்னார் என்னை பார்த்து, உன் ஊழியத்தை முடிச்சு காட்டுறேன் பார்க்குறியா அப்படின்னு கேட்டார்.
எனக்கு ஆண்டவர்கிட்ட போய் கேட்டேன், ஆண்டவரே என் ஊழியத்தை முடிச்சிடுறேன்னு சொல்கிறாருப்பா அப்படின்னு. ஆண்டவர் சொன்னார், உன்னை நான் அபிஷேகம் பண்ணேன், நான் சொல்கிற வரைக்கும் இந்த ஊழியத்துலேருந்து ஒருத்தம் கூட உன்னை தள்ள முடியாதுன்னு சொன்னார். அதைத்தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். எருசலேமை திரும்ப கொண்டு வந்து கட்டுவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருப்பாரானால் உங்களையும் திரும்பி கொண்டு வந்து கட்டுவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னபடி இதான் 2வது மிக முக்கியமான யுத்தம். எருசலேம் திரும்பி வந்துச்சு, குடியேற்றப்பட்டாகி விட்டது. ஆனால் அந்த நீங்கள் வாசித்த வசனத்தில் சகரியா 12:6 ஒரு முக்கியமான வார்த்தை இருக்குது. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். அப்போ எருசலேமுடைய ஸ்தானம் என்ன? எருசலேம் தன் ஸ்தானமாகிய எருசலேமில். அப்போ எருசலேமுக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்குது. ஸ்தானம்னா என்ன? உதாரணமாக நாம் இங்கே எல்லாம் விசுவாசி தான், ஆனால் வீட்டில் தகப்பன் தாயின்னு ஒரு ஸ்தானம் இருக்குது. ஆஃபீஸில் மேனேஜரு அல்லது சிஇஓ அல்லது ஹெச்ஆர் அல்லது பியூனு ஏதோ ஒரு ஸ்தானம் இருக்குது. அந்த மாதிரி எருசலேமுக்கு ஒரு ஸ்தானம் உண்டு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா மகாராஜாவின் நகரம். அது எருசலேம் இஸ்ரவேலின் நித்திய தலைநகரம். எருசலேம் என்னது? எருசலேமுக்கு இஸ்ரவேலுக்கு என்னது? தலைநகரம்னு இருக்குது. ஆனால் 1967 பட்டணம் வந்துடுச்சு, தலைநகரம் மாறல. டெல் அவிவ் தான் தலைநகரம். எருசலேம் மாறவே இல்லை. ஏன் மாறல அப்படின்னா ஒரே காரணம்தான், கர்த்தருடைய நேரம் வரவில்லை. கர்த்தர் எப்போ சொல்கிறாரோ அது அந்த நிமிஷத்தில் தலைநகராக மாறும். அந்த தலைநகராக கர்த்தர் மாற்றின அற்புதம் இருக்குது பாருங்க, அது நம்ம காலத்தில் செஞ்சது, நம்ம பீரியடில் நடந்த பெரிய அற்புதம். இப்போ நீங்கள் சகரியா 12 எடுத்துக்கொள்ளுங்க, 3வது வசனத்திலேருந்து வாசிங்க சொல்கிறேன். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அப்படியே இருங்க. இந்த தீர்க்கதரிசனம் எப்போ நடந்துச்சுன்ற ப்ரூஃபையும் காட்டுறேன், ஏன் நடந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இந்த இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேம் மாறணும். ஆனால் சுற்றி இருக்கிற 22 அரபு நாடுகள் ஒருத்தர் கூட அதை மாற விட மாட்டாங்க, ஒரு இன்ச்சு கூட மாற விட மாட்டாங்க. அதனால் ஒரு கிட்டத்தட்ட 50 வருஷமாக அது அப்படியே இருந்துச்சு. ஆனால் அமெரிக்க அதிபர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அமெரிக்காவில் யூதர்கள் கொஞ்சம் கணிசமான அளவு இருக்கிறாங்க. அவங்க ஓட்டை வாங்குறதுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களை பிரதம ஜனாதிபதி ஆக்குனீங்கன்னா நாங்கள் எருசலேமை தலைநகராக முயற்சி செய்வோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுப்பாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி. யூதர்கள்லாம் ஓட்டு போட்டு ஜெயித்த உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் கூடி ஆலோசித்து நல்ல முடிவு எடுப்போம்பாங்க. எடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அப்படி எடுத்தால் இந்த 22 அரபு நாடும் அமெரிக்காவுக்கு பகை நாடாக மாறிடும். அப்புறம் வியாபாரம் நடக்காது, எண்ணெய் கிடைக்காது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. அதனால் இந்த கூட்டல் கழித்தல் கணக்கெலாம் இருக்குது, வியாபார கணக்கு. அதை பார்த்துக்கிட்டு ஒரு ஜனாதிபதியும் அதை ஆக்கவே மாட்டார். இப்போ திடீர்னு எருசலேம் தலைநகராகிற காலம் வந்துடுச்சு. 2017 அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் வந்தார். ஃபஸ்ட்டு ட்ரம்ப் வரார். ட்ரம்ப்பு ஜனாதிபதி ஆகிறதுக்கான எந்த தகுதியும் இல்லாத ஒரு ஆள். அப்போ ஒரு தகுதியும் கிடையாது. அவர் ஒரு பிஸ்னஸ்மேன், நல்ல பணக்காரர், மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் அவரை எதிர்த்து நின்ன அம்மா யாருன்னு கேட்டிங்கன்னா, அரசியலில் பயங்கர அனுபவம் வாய்ந்த ஒரு அம்மா, ஹிலாரி கிளின்டனுடைய ஒய்ஃப். அவர் ஜனாதிபதியாக இருந்தார், இந்த அம்மா கூட இருந்தவங்க. அது மட்டும் இல்லை, ஒபாமா கவர்மெண்ட்டில் இந்த அம்மா வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தாங்க. அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸு, நல்ல ஞானம் எல்லாம் ஓகே. ட்ரம்ப்பு பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது மீன்ஸ் அரசியல் தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் வியாபாரம், நல்ல வியாபாரம் பண்ணுவார், பிஸ்னஸ்மேன். திடீர்னு அவர் சொல்லிட்டார், நான் அமெரிக்க ஜனாதிபதி எலெக்ஷனில் நிற்க போகிறேன் அப்படின்னு. லிட்ரலாகவே அந்த ஊரில் எல்லாரும் சிரித்தாங்க. நிறைய பேர் வீடியோ போட்டாங்க, இந்த ஆளுக்கெல்லாம் ஓட்டு போட்டுறாதீங்க, அமெரிக்கா நாசமாக போயிடும், என்னென்னமோ சொன்னாங்க. எல்லாரும் நினச்சாங்க ஹிலாரி கிளின்டன் தான் ஜெயிப்பாங்கன்னு. ஆனால் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் அமெரிக்க ஜனாதிபதியிலேருந்து நம்ம ஊர் கவுன்சிலர் வரைக்கும் உருவாக்குறாரு. அது நீங்கள் எலெக்ஷன் சீட்டு வச்சுக்கோங்க, இல்லை மிஷின் வச்சுக்கோங்க, இல்லை அந்த காலத்தில் குட ஓலை முறைம்பாங்க, என்ன வேணால் வச்சுக்கோங்க, இல்லை ராஜாக்கள் காலமாக வச்சுக்கோங்க. எந்த காலமாக இருந்தாலும் ராஜாவை கொண்டு வருவதும் கீழே தள்ளுவதும் கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்கிறது. எல்லா நாட்டுக்கும். நீங்கள் நினைப்பீங்கல்ல, இல்லைங்க எலெக்ஷன் மிஷினில் என்னமோ பண்ணிட்டாங்கன்னு. யார் என்ன வேணாலும் பண்ணட்டும், கர்த்தர் ஒருத்தனை ராஜாவை ஆக்கிட்டாருன்னா அதை மாற்ற எவனாலையும் முடியாது. அவ்வளோதான்.
ஒருத்தனை தள்ளிட்டார்னா, எனக்கு ஒரு மூத்த போதகர் சொல்லி கொடுத்தார், 73 வயசு அவருக்கு. அவர் சொன்னார், பாஸ்டர், கர்த்தர் ஜனங்களுடைய இருதயத்தை சுற்றி திருப்புற மாதிரி திருப்பிடுவாருன்னு. என்ன சுற்றி திருப்புற மாதிரினா, அந்த எலக்ட்ரிக்கல் கரண்ட்டில் ஃபஸ்ட்டு பேஸு செகண்ட் பேஸ்லாம் இருக்கும்ல, அதை எப்படி திருப்புறமோ அந்த மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, மனுஷங்க இருதயத்தை அவர் திருப்பிட்டார்னா எவனை அவங்களுக்கு பிடிச்சதோ அவனையே அவங்களுக்கு பிடிக்காமல் போயிடுமா. அவங்க தான் ஓட்டு போட்டு கொண்டாடுவாங்களாம், அப்புறம் அவங்களுக்கே அவனை பிடிக்காதான். ஏன் பிடிக்காமல் போச்சுன்னு அவன் புலம்புவானா, இவங்க தானே என்னை கொண்டாந்தாங்க, ஏன் இவங்களுக்கு என்ன பிடிக்கல. அவர் சுற்றி திருப்பிட்டாராம். பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்த அவரால் முடியும். அதே நேரத்தில் நேபுகாத் நேச்சாரின் இருதயத்தை மனுஷ இருதயமாய் மாற்ற அவரால் முடியும். அவர் நினைச்சார்னா கதவை அடைப்பார், அவர் நினைச்சா கதவை திறப்பார். சர்வ வல்லமை உள்ள தேவன், மறந்துடக்கூடாது. சிலர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு சிலர் சொல்லும் போது தான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். இவர் தான் வருவார்னு தீர்க்க தரிசனம் சொல்லிடுவாங்க, அடுத்து பார்த்தா வரமாட்டார். அப்போது அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவர் அவரை தான் கொண்டாந்தார், ஆனால் இவங்கெல்லாம் கோல்மால் பண்ணி அதை மாற்றிட்டாங்க. ஆண்டவர் சொன்னதை கோல்மால் பண்ணி மாற்ற முடியுமா? வாய்ப்பு இருக்குதா? அப்போனா அது ஆண்டவர் சொல்லலைன்னு அர்த்தம், அவ்வளோதான். அவர் சொன்னால் மறுமுறை யோசிக்கிற தேவனே கிடையாது. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. நம்ம நினச்சிக்கிறோம் ஓ அப்படி இப்படின்னு. ஆண்டவர் ட்ரம்ப்பை டிசைட் பண்ணிட்டார். எதிரில் நிற்கிறது ஹிலாரி கிளின்டனாக இருந்தானே, கோலியாத்தா இருந்தானே, யாராக இருந்தானே, ட்ரம்ப் ஜெயிச்சிட்டாரு. ட்ரம்ப் ஜெயிச்சிட்டாருங்கிறத யாரும் நம்பவும் இல்லை, ட்ரம்ப்பும் நம்பலை. நம்ம எப்பரா ஜெயிச்சோன்னு அவருக்குமே சந்தேகம்தான். ஆனால் ஜெயிச்சிட்டார். ஏன் அவர் ஜெயிச்சார்? அவங்க எல்லாம் ஒன்று சொல்லுவாங்க, நான் அப்பவும் சொல்கிறேன். நாங்கள் அன்றைக்கி இதில் எங்கள் மெசேஜில் இருக்கோம். ட்ரம்ப் ஏன் ஜெயிக்கிறாரு அப்படின்னா, உலகத்துக்கு ஒரு காரணம் இருக்குது, ஆனால் தேவனுக்கு ஒரு காரணம் இருக்குது. ட்ரம்ப் வந்தார், அவரை கேட்டாங்க, நீங்கள் ஜெயிச்சா இஸ்ரேவேலுக்கு தலைநகராக எருசலேமை மாற்றுவீங்களான்னு கேட்டாங்க. அவர் அரசியல்வாதி கிடையாதுல்ல, அவர் பிஸ்னஸ்மேன், அதெல்லாம் மாற்றிடலான்னாரு. எந்த அரசியல்வாதி அப்படி சொல்ல மாட்டாங்க. உடனே என்ன ஆச்சுன்னா, இந்த மற்ற நாடுகள் மற்றவங்களாம் இருக்காங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன பயம், இந்த ஆள் எதையாவது செஞ்சுருவான் போல் அப்படின்ட்டு. இவர் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி பதவி ஏற்கணும். ஜனவரி மாதம் 15ஆம் தேதி ஐநா சபையில் போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அத்தனை பேரும் சேர்ந்து ட்ரம்ப்புக்கு விரோதமாக கூட்டம் கூட்டிட்டாங்க. இங்கே இருக்கு பாருங்க, எல்லா நாடும் ட்ரம்ப்புக்கு விரோதமாக கூட்டிடுச்சு. அகைன்ஸ்ட் ட்ரம்ப். என்னவா, இஸ்ரேல் தலைநகர் எருசலேம் என்ன செய்யக்கூடாது, மாற்றக்கூடாது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லை, அந்த வசன வாசம் இல்லை, ஏகமாக எல்லோரும் கூடுவார்கள்னு. இந்த பாருங்க, அத்தனை பேர் கூட்டிட்டா. எவ்வளோ பேர் தெரியுமா? 128 நாடு ட்ரம்ப்புக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ட்ரம்ப் சொன்னதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரம்ப்பு சொன்னது சரிதாங்க அப்படின்னு எத்தனை பேர்னா 8 பேர். மொத்தமே 8 பேர் தான். அவங்க அப்போ காட்டுவாங்க பாருங்கள் எத்தனை பேருன்னு சொல்லி. 8 பேர் தான் சொல்கிறாங்க, ஆமாங்க ட்ரம்ப் சொன்னது சரிதாங்க, இஸ்ரேலுக்கு தலைநகராக எருசலேம் இருக்கட்டும்னு. அதில் ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று இஸ்ரேல். இவங்க 2 பேர். அது மட்டும் இல்லை, ஓட்டு போடாதவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இதோ இருக்கிறாங்க பாருங்கள், இவங்களாம் ஓட்டு போடாதவங்க, ஆப்சண்ட்டு. அன்றைக்கி அவங்க அந்த பக்கம் நம்ம எதுக்கு வம்பு, நம்ம ஏன் அந்த பக்கம் போவானே, யார் கேட்டாலும் சொல்லிக்கலாம், நாங்கள் அன்றைக்கி வரலைங்க, லீவு, உடம்பு சரியில்லை, ஆஸ் ஐ வாஸ் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்னு சொல்லிக்கலான்னு சொல்லிட்டு இவங்க யாருமே போகல. இப்போ ட்ரம்ப்புக்கு எதிர்ப்பு 128. இப்போது இஸ்ரேலுக்கு தலைநகர எருசலேம் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. ஏன்னா ஐநா சபையில் சொல்லியாச்சு, அங்கே சகரியா 12:3-4 சொன்னபடி நிறைவேறிடுச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஏகமாய் எல்லோரும் கூடி கொள்வார்கள். ஆனால் 6ஆம் வசனம் சொல்லுது, எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாக எருசலேம்லே வரும். எப்படிங்க எல்லாரும் கூட்டினா வருமா? அந்த காலத்தில் ராஜாக்கள் காலம், ராஜாவுடைய பலம் தான். அலெக்சாண்டர் நினச்சா செய்யலாம், கோரேஸ் நினச்சா செய்யலாம். இந்த காலம் அப்படி இல்லை, ஜனநாயக காலம். இப்போ ஆண்டவருக்கு வேலை இல்லை, சயின்ஸு, டெக்னாலஜி, சேட்டிலைட்டு, இப்போ செல்ஃபோனு எல்லாம் இருக்குது. இந்த காலத்தில் செய்ய முடியுமா? நமக்கு தான் டெக்னாலஜி மாறும், நமக்கு தான் ஜனநாயகம் வரும், எல்லாம் வரும், சர்வாதிகாரம் எல்லாம் வரும். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் இருக்கிறவர். என்ன நினச்சி தெரியுமா? எல்லாரும் சேர்ந்தாங்க, சகரியா 3 நாளில் சொன்னபடி சொல்லியாச்சு, எதிர்ப்பு கூடியாச்சு. ட்ரம்ப் சொன்னார், ஐநா சபையில் ஒரு சட்டம் இருக்குது, வீட்டோ பவர்னு சொல்லுவாங்க. உலகத்தில் 5 நாடுகளுக்கு மட்டும்தான் அது உண்டு. ரஷ்யா, சைனா, ஃப்ரான்ஸ், இங்கிலாந்து, அமெரிக்கா, 5 நாடுகளுக்கு தான் உண்டு. இவங்க மட்டும் ஸ்பெஷல், வல்லரசு மாதிரி இவங்க.
என்ன பவர்னு கேட்டிங்கன்னா, இந்த 5 நாடில் யாராவது ஒருத்தர் நான் செய்வேன், யார் அகேன்ஸ்ட் பண்ணாலும் அதை ஒத்துக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு பேர் தான் வீட்டோ பவர். அதுதான் எல்லாத்துக்கும் மேலான அதிகாரம். அதை வந்து இந்த 5 நாடும் எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, தன் நாட்டுக்கு ஒரு பெரிய ஆபத்து வரும்போது அதை யூஸ் பண்ணுவாங்க. ட்ரம்ப் சொன்னார், நான் அந்த வீட்டோ பவரை இப்போ யூஸ் பண்ண போகிறேன் என்னார். யூஸ் பண்ணி இந்த தீர்மானத்தை தோக்கடிச்சிட்டு அவர் சொன்னார், இஸ்ரவேலுக்கு தலைநகரம் எருசலேம் தான். மாறியாச்சு. 2018 கரெக்டாக ஜூபிலி வருஷம் கர்த்தர் சொன்னபடி துல்லியமாய் எருசலேம் இஸ்ரவேலுக்கு தலைநகராக மாறிவிட்டது. இன்னைக்கு இஸ்ரவேல் தலைநகரம் எருசலேம் தான். வேண்டாம், ரிப்போர்ட் கொடுத்துருங்கன்னு கொடுத்துடணும். வாங்கிட்டு வீட்டுக்கு வாங்க, ரிப்போர்ட்டை தூக்கி பிடிங்க ஆண்டவர்கிட்ட. சொல்லுங்கள், டாக்டர் சொல்லிட்டார் ஆண்டவரே முடியாதுன்னு, மருத்துவம் சொல்லிருச்சு முடியாதுன்னு, இயற்கை சொல்லுது முடியாதுன்னு. ஆனால் எனக்கு தெரியும் உங்களால் முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நான் சொல்கிறேன், கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் செத்து போன கர்ப்பத்திலும் பிள்ளையை கொண்டு வர வல்லமை உள்ளவர். கண்ணியின் வயிற்றில் குழந்தையாய் பிறப்பதற்கும் அவர் வல்லமை உள்ளவர். ஆண்டவர் சொன்னால் எத்தனை மிராக்கிள்ஸ் தெரியுமா? இன்னைக்கு எத்தனை பேர் சாட்சி கொடுக்குறாங்க? டாக்டர் சொல்லிட்டாங்க நடக்காதுன்ட்டாங்க, எங்களுக்கு கர்த்தர் பிள்ளையை கொடுத்தார். அத்தனை சாட்சி இன்னைக்கு நம்ம கையில் இருக்கு. அதைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன். யார் என்ன வேணால் சொல்லிட்டோம், 3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சாரு, எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாக எருசலேமுக்கு வரும். 3000 வருஷம் கழித்து இப்போ வந்து பார்த்தா அரசாட்சி இல்லை, ராஜா இல்லை, ஜனநாயகம் தான் இருக்குது, எல்லா மிஷின் தான் இருக்குது, ஓட்டு போடுறதா இருக்குது. ஐநா சபையில் எல்லா மிஷினில் ஓட்டு போடுறான், எல்லாம் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு. இந்த காலத்தில் கர்த்தருடைய வார்த்தை நடக்குமா? இந்த காலத்தில் மட்டுமல்ல, இன்னும் 500 வருஷம் ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒளிந்து போகாது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழியாது. அவ்வளோதான். திரும்பவும் தன் ஸ்தானமாக எருசலேமுக்கு அது என்ன வந்துருச்சு? கட்டப்பட்டாச்சு. அதே ஸ்தானத்துக்கு வந்து நின்றுச்சு எருசலேம். அல்லேலூயா. இன்னைக்கு டெல்லவீவ் பட்டணத்தை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. டெல்லவீவ் பட்டணம் ஒன்று இருக்குது, எருசலேம் இஸ்ரவேல் தலைநகரம். அதை போட்டு ஏன் அடிக்கிறாங்க தெரியுமா? இந்த யூதன் என்ன பண்ணுறான், எருசலேமையும் வச்சுக்கிட்டான், டெல்லவீவும் வச்சுக்கிட்டான். 2 தலைநகரம் மாதிரி வச்சுக்கிட்டான். ஆண்டவர் பார்த்தாரு, ஒரு தலைநகரம் தான் இருக்கணும், இன்னொன்று என்ன பண்ணிடலாம், க்ளோஸ் பண்ணிடலான்ட்டார். போட்டு குண்டு போட்டுலாம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். டெல்லவீவில் அந்த பென்குரியன் ஏர்போர்ட்டுன்னு இருக்குது, போட்டு அடிச்சு போட்டாங்க. எல்லாரும் ஏன் எப்படி இஸ்ரேல் அடித்தாங்க, அவன் ஏன் அடித்தானா, அது தலைநகரம் இல்லை, இதுதான் தலைநகரம். வந்தாச்சு கர்த்தர் சொன்னபடி. இப்போ தான் கடைசி யுத்தத்தை குறித்து பார்த்துட்டு நம்ம முடிக்க போகிறோம். நல்லா கவனிங்க. நம்ம வாசித்த வசனம். இப்போ தேசத்துக்கான யுத்தம் முடிஞ்சிருச்சு, தேசம் வந்துடுச்சு. தலைநகரத்துக்கான யுத்தம் முடிஞ்சிருச்சு, தலைநகரமும் அவங்க கைக்கு என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு, அதே ஸ்தானத்துக்கு வந்துருச்சு. ஆனால் இப்போ நடக்கிற யுத்தம் மிக முக்கியமான யுத்தம். இது எதுக்கான யுத்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், தேவாலயத்துக்கான யுத்தம். இது இருக்குது பார்த்தீங்களா, தேவாலயத்துக்கான யுத்தம். என்னங்க தேவாலயத்துக்கான யுத்தம்? இஸ்ரவேலில் எருசலேம்லே ஒரு தேவாலயம் இருந்துச்சு. முதல்ல தேவாலயம் தான் வரணும். அப்படி தேவாலயம் வரணும்னா முதல்ல தேசம் வரணும். தேசம் வரணும்னா தேவாலயம் எருசலேமில் வரணும். அப்போ அடுத்து என்ன வரணும், எருசலேம் வரணும். அதுவும் வந்துடுச்சு. இப்போ அடுத்து என்ன வர வேண்டியிருக்கு, தேசம் வந்து தலைநகரம் வந்தால் தான் தேவாலயம் வரும். முதல் 2 யுத்தம் தேசத்துக்கும் தலைநகரத்துக்கும். இப்போ வந்திருக்கிறது தேவாலயத்துக்கான யுத்தம். இந்த 2 தேவாலயம் அங்கே இருந்துச்சு. ஒன்று சாலமோன் கட்டினது, இன்னொன்று செருபாபேல் கட்டினது. சாலமோன் கட்டின தேவாலயம் நேபுகாத் நேச்சாரால் இடிக்கப்பட்டு விட்டது. ஏன் இடிக்கப்பட்டுச்சு தேவாலயம், அதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் நானும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். இப்போ நாம் ஒரு ஆலயத்துக்குள் இருக்கிறோம். ஒரு ஆலயத்தை கர்த்தர் கட்டுவதற்கு காரணம் இருக்கிறது. நான் எப்பவும் சொல்லுவேன், திடீர்னு ஒருத்தரை கூப்பிட்டு ஆண்டவர் ஒரு இடத்துக்கு அனுப்பி நீ போய் அங்கே சர்ச்சை ஆரம்பின்றார். அங்கே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பார். வந்து பார்த்தா இந்த இடத்துல இருக்கவே முடியாதுன்னு ஒரு முடிவு எடுத்திருப்பார். இந்த இடத்துல சர்ச்சை ஆரம்பிக்கவே. நான் எத்தனையோ பாஸ்டர்ஸ்ட்டை உட்காந்து கேட்பேன், கொஞ்சம் வயசான பாஸ்டர்ஸ்ட்டை உட்காந்து கேட்பேன், எப்போ இங்கே வந்தீங்க? சாட்சி கேட்டால் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் வரும்போது இந்த இடத்துக்குள்ளே மனுஷன் வாழ முடியாது, அவ்வளவு மோசம், எல்லாம் குடிகாரம், அப்படி இப்படிம்பாங்க. இவங்க நினச்சிக்கிட்டாங்க ஆண்டவர் தெரியாமல் இவங்களை அமுச்சிட்டாருன்னு. அவர் தெரிஞ்சு தான் அங்கே அமிச்சார். ஏன் அமிச்சார் தெரியுமா? அந்த இடம் அழிவுக்கு நேராக வந்துடும். அந்த இடத்த காப்பாற்றணும்னா ஒரு 10 நீதிமான் அங்கே வேணும். அந்த 10 நீதிமானை உருவாக்கத்தான் ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் அங்கே அனுப்பி வச்சார். இவன் போய் 10 நீதிமான் அங்கே உருவாக்கிட்டானா அந்த இடத்தை அழியாதபடி கர்த்தர் பார்த்துப்பார். ஏன்னா ஆபிரகாம் சொல்கிறார்ல, 10 நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ, ஆண்டவர் சொன்னால் அழிக்க மாட்டேன். அந்த வாக்கு தத்தத்தின்படி 10 நீதிமான் ஒரு இடத்துல வரணும்.
ஒரு இடம் அழிவுக்கு நேராக வந்துச்சுன்னா அந்த இடத்த காப்பாற்ற கடைசி சான்ஸ் சர்ச் மட்டும்தான் இருக்கு, வேற கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் தான் ஆலயத்தை கட்டுறாரு. அவரே சொல்றாரு இதை இடிச்சுடுவேங்கிறாரு. எதுக்காக இடிக்கிறாரு? வாசிங்க. ஃபர்ஸ்ட் ஆலயம் ஏன் இடிக்கப்பட்டுச்சு, நேபுகாத்நேச்சார் ஏன் இடிச்சாரு? வாசிங்க. எசேக்கியேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 8:6 வாசிங்க. அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? ஆலயத்தை விட்டு தூரமாய் போக பண்ணும்படியான தேவனுடைய ஜனங்கள் இங்கே செய்கிற ஆலயத்துக்குள்ள என்ன இருந்துச்சாம்? அருவருப்பு. நீங்க அப்புறமா போய் எசேக்கியேல் புஸ்தகத்தை முழுசா வாசிங்க, 8ஆம் அதிகாரத்தை. என்னென்ன அருவருப்பு இருந்துச்சுன்னு ஆண்டவர் சொல்றார். அதெல்லாம் இப்போ மாடர்னைஸா சர்ச்சுக்குள்ள இருக்கு. எல்லாம் மாடர்னைஸ், அதாவது இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மாறி சர்ச்சுக்குள்ள எல்லாம் அருவருப்பு. கர்த்தர் பார்க்குறாரு. ஆலயம் என்பது கர்த்தர் உலாவுகிற ஸ்தலம். ஆண்டவர் அப்படித்தான் சொல்றார். வெளிப்படுத்தின விசேஷம் 2:1 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது. மோசே கிட்ட கூடாரத்தை கட்டும்போது கர்த்தர் சொல்றார், உன் நடுவிலே தங்கி வாசம் பண்ணும்படிக்கு. ஆலயம் என்பது கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம், கர்த்தர் உலாவுகிற இடம். உள்ளுக்குள்ள எல்லா அருவருப்பும் வருது. அமெரிக்காக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா சபைக்குள்ளேயே ஓரின சேர்க்கை, ஆணுக்கு ஆணுக்கும் கல்யாணம், பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்காட்டி பாஸ்டருக்கு ஜெயில். பாஸ்டர் நல்ல வேலை இப்போ ட்ரம்ப் வந்திருக்கிறாப்புல, வந்துட்டு கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கிறாப்புல அது எல்லாத்தையும். அதுக்கு முன்னாடி 8 வருஷம் 4 வருஷம் தலை விரிச்சு ஆடினாங்க எல்லாம். ஏன் ட்ரம்ப்பை யாருக்கும் பிடிக்க மாட்டேன்னு தெரியுமா? பாருங்க, அவர் வாழ்நாளெல்லாம் மோசமாக வாழ்ந்தார், அவர் லைஃப். அதை விட்டுருங்க. இங்கே நம்ம எல்லாம் ரொம்ப மோசமாக வாழ்ந்தவங்க தான். நம்ம அவர் அந்த ஆளை சொல்கிறதுக்கு நமக்கு ஒன்றும் தகுதி இல்லை. ஒரு 10 பைசா இல்லாமல் நம்ம பண்ண சேட்டை பெருஞ்சாட்டை. அந்த ஆள் இருக்கிறதுல கோடீஸ்வரன், அவன் சேட்டை பண்ணாமல் இருப்பானா? நம்மக்கிட்ட காசே இல்லை, நம்ம பண்ணுற சேட்டை அவ்வளோ மோசம். சரி, நான் அந்த ஆளுக்கு வக்காலத்து வாங்கலை. ஒரு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, எவ்ரி செயின்ட் அத சின்ஃபுல் பாஸ்ட்டும்பாங்க. எல்லா பரிசுத்தவான்களுக்கும் ஒரு பாவமான இறந்த காலம் இருக்கும். அங்கேருந்தான் நம்ம எல்லாரும் வந்தோம். ஆனால் இப்போ அந்த ஆள் பார்த்தீங்கன்னா பியூர் ஸ்பிரிச்சுவல் ஆகிட்டார். என்ன திடீர்னு ஸ்பிரிச்சுவல் ஆகிட்டார்னு பார்த்தா, ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி அவரை ஷூட் பண்ணிட்டாங்க. ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு ஊழியக்காரர் ப்ராஃபஸியாக சொல்கிறாரு, ட்ரம்ப்பை கொல்ல பார்ப்பாங்க, ஆனால் குண்டு கழுத்துக்குள்ளே போகாது, அது காதை உரசி கொண்டு போகும்னு ப்ராஃபஸி சொன்னார். அதுவும் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். கரெக்டாக ஷூட் பண்ணுறாங்க, கரெக்டாக காதை கிழிச்சிக்கிட்டு குண்டு போகுது, உள்ளே போல. இவங்க நினச்சாங்க ட்ரம்ப் பயந்துருவாருன்னு. ட்ரம்ப் சொல்கிறாரு, நான் ஏன் உயிரோடு இருக்கேன்னு தெரியுமா? கடவுள் ஏன் என் ஜீவனை எடுக்காமல் பாதுகாத்தாருன்னா அவருக்கு நான் ஊழியம் செய்வதற்காக. இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக மாறிவிட்டாப்ல. எது எதெல்லாம் பைபிளுக்கு அகைன்ஸ்டாக இருக்கோ எல்லாத்தையும் தூக்குறான்றாப்ல. இன்னைக்கு வந்திருக்கு வெள்ளை மாளிகைக்குள்ள பிரேயர் வர்ஷிப் ஆராதனை நடக்குது. ஒபாமா பீரியடில் எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க உள்ள இருந்து. உள்ளுக்குள்ள வசனம் கூட இருக்கக்கூடாது ஒபாமா. ஆனால் இவர் வந்து உள்ளுக்குள்ள பிரேயர் வர்ஷிப்பு ஆராதனை அத்தனையும் நடக்குது. ஒயிட் ஹவுஸ்குள்ள நடக்குது, இப்போ நடக்குது. எந்த நேரத்தில் எவன் ரொம்ப நல்லவன் ஆறானே தெரிய மாட்டேங்குது. இப்போ திடீர்னு ட்ரம்ப் ரொம்ப நல்லவர் ஆயிட்டார். ரொம்ப நல்லவராகி அதில் அவர் போட்ட ஒரு சட்டம், இந்த ஆணுக்கு கல்யாணம், பெண்ணுக்கு கல்யாணம்லாம் ஸ்டாப். 2 பேர் தான், ஆண் ஒன்று பெண் ஒன்று. ஆண் பெண்ணை கல்யாணம் பண்ண, பெண் ஆணை கல்யாணம் பண்ண, அவ்வளோதான்ட்டார், வேலை முடிஞ்சு. அவர் வந்துட்டார். அந்த சேட்டை இங்கே இருக்குது, நம்ம நாட்டில் இருக்குது, பல நாட்டில் இருக்குது, பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி அருவருப்பு அங்கே காணப்பட்டது. அப்புறம் இங்கே கொஞ்சம் நீங்கள் ஆப்பிரிக்கா பக்கம் வந்துட்டீங்கன்னா அங்கே வேறு விதமாக இருக்கும். சர்ச்சுக்குள்ளே ஒழுக்கமற்ற காரியங்கள் எல்லாமே அங்கே இருக்கும். இப்போ நீங்கள் இந்தியா பக்கம் வந்துருங்க. இப்போ நீங்கள் இங்கே என்ன சொல்வீங்க? ஐயோ நாங்கள் இங்கெல்லாம் பயங்கரம் பர்ஃபெக்ட்டு, அதுவும் பெண்டிகாஸ்டல்னால் சொல்லவே வேண்டாம், பயங்கரம் ஆவியில் நிறைஞ்சு நம்ம அந்நிய பாஷை பேசி நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளை அடிக்கிறதுக்கு ஆளே இல்லை. ஆண்டவருக்கு தெரியும் தானே நம்ம யாரை ஏமாத்துறோம். மேலே நிற்கிற ஊழியக்காரனை ஏமாற்றிடலாம், கீழே இருக்கிற ஆண்டவரை, உங்கள் பக்கத்தில் உலாவிக்கிட்டு இருக்கிற ஆண்டவரை ஏமாற்ற முடியுமா? சபைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு என்னென்ன சேட்டை, இங்கே என்ன இல்லை, இங்கே பணப்பாகுபாடு இருக்குது, இங்கே ஜாதி பாகுபாடு இருக்குது, இங்கேக்குள்ளே எல்லாம் இருக்குது, ஏற்றத்தாழ்வு இருக்குது, பதவி அரசியல்வாதி அடிச்சுக்கிற பதவி இங்கே இருக்குது, சினிமாக்காரனை விட மோசமான ஆட்டம் இங்கே இருக்குது. முந்தியாவது சினிமா பாட்டு மாதிரி பாடினா இப்போ சினிமா பாட்டையே பாடுறான் சர்ச்சில்.
அதுவும் உங்கள் பெங்களூர் சுத்த மோசம். நீங்கள் என்ன தமிழ்நாட்டில் எங்களை சொல்கிறீங்க? அங்கே சுத்தம் இல்லாத மோசம், இங்கே சுத்தமான மோசம், ஆக மொத்தம் 2 மோசம். சரி, கொஞ்சம் கேரளா தான் நல்லா இருக்குன்னு பார்த்தா அது இன்னும் மோசம். இப்போ எல்லா பக்கம் போனீங்கனாலும் சர்ச்சுக்குள்ளே டங்குன்னு ஆடுறான். என்னன்னு கேட்டால் அதான் ஃபேஷனுங்கிறான். சபைக்குள்ளே சினிமாக்கார ஆட்டம் இருக்குது, அரசியல்வாதியுடைய அரசியல் இருக்குது, இங்கே பணத்துக்கு அடிச்சுக்கிறது இருக்குது, ஜாதிக்கு அடிச்சுக்கிறது, இங்கே என்ன இல்லை? அப்புறம் எப்படி கர்த்தர் சர்ச்சை விட்டு வைப்பார்? ஆண்டவர் சொல்கிறாரு, உள்ளே அருவருப்பு. இங்கே உட்காந்துருக்கிறதெல்லாம் நிறைய, உங்களை சொல்ல, நீங்கள் தங்கம், நான் பேசுகிறது எல்லாமே வெளியே, எல்லாம் பயங்கர அருவருப்பு. கர்த்தர் பார்த்தாரு, இடுறான்ட்டார் ஆலயத்தை. ஒரு பீரியட் வரைக்கும் தான் கர்த்தர் பேசுவார், அதுக்கப்புறம் கர்த்தர் இடிப்பார். அப்புறம் பார்த்தார், ஒரு 70 வருஷம் அமைதியாக விட்டார். அப்புறம் செருபாபேலை கூப்பிட்டு சொல்கிறார், சரி கட்டு, திருப்பி இதுக்கப்புறம் ஒழுங்காக இருப்பானுங்களா பார்க்கலான்னு கட்ட சொல்கிறாரு. கட்டினா மற்ற 24:2 இயேசு சொல்கிறார், இவைகளெல்லாம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இடிக்கப்பட்டு போகும். ஏன் 2வது ஆலயத்தையும் இடித்தார்? வாசிங்க 21ஆம் அதிகாரம் மத்திய எழுதின சுவிசேஷம் 12வது வசனத்தை வாசிங்க. மத்திய 21:12 வாசிங்க. இயேசு தேவாலயத்துக்குள் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களாகிய யாவரையும் வெளியே துரத்தி கவிழ்த்து சபைக்குள்ள என்ன நடந்துச்சான்? வியாபாரம், பிஸ்னஸ். சபை எப்படி இருந்துச்சு? பிஸ்னஸ், கமர்ஷியல் சைட். சபைக்குள்ள வியாபாரம். இப்போ புறா வித்தது சரியா தப்பான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்கள் கேட்டால் தப்பும்பீங்க, அப்படி தானே? புறா வித்தது சரியா தப்பா? தப்பு தானே? சரி, ரைட். இப்போது அவன் ஏன் புறா வித்தான்னு கேட்டிங்கன்னா, அங்கே பலி கொடுக்க வரணும், புறா பலி கொண்டுக்க வரணும். புறாவை போய் பிடிக்கிறது கஷ்டம், போய் புறா பிடிக்கிறது. அதுக்கு பதிலாக புறாவை நீங்கள் ஆலயத்தில் வச்சு வித்துட்டிங்கன்னா வரவங்க அப்படியே வாங்கி என்ன பண்ணிட்டு போயிடுவாங்க? பலி கொடுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ சரியா தப்பா? இப்போ சரி மாதிரி தெரியுதுல்ல, அப்படி தானே? இன்னும் 10 நிமிஷம் பேசினா ஆமான்ருவீங்க நீங்கள். கவனிங்க, இப்போ புறா அவர் விற்கிறாருன்னு வச்சுங்க ஆலயத்துக்குள்ள. இப்போ என்ன கான்வர்சேஷன் நடக்கும்? ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, வீட்டிலேருந்து கிளம்பும் போது அந்த அம்மா கேட்பாங்க, எப்பா இன்றைக்கி நம்ம புறா பலி கொடுக்க வேண்டியிருக்குப்பா, 4 பேருக்கும் 4 புறா ரெடி பண்ணிட்டீங்களா? அவர் சொல்லுவார், பிரதர் லாசர் கடையில் சொல்லியிருக்கிறாமா, அவர் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு, போகும்போதே வாங்கிக்கலாம். அந்த அம்மா சொல்லுவாங்க, எப்பா இன்றைக்கி எல்லாரும் புறா பலி கொடுப்பாங்க, ரொம்ப கூட்டமாக இருக்கும். இல்லைம்மா, அவர் நமக்கு எடுத்து வச்சுருப்பார், நல்ல புறாவாக ஒயிட் கலரில் சொல்லியிருக்கிறேன். அங்கே போனால் கடையில் பயங்கர கூட்டம், புறா விற்கிற கடையில். அவர் கேட்குறாங்க, பிரதர் எடுத்து வச்சிங்களா? வச்சுருக்கேன் பிரதர். எவ்வளோ? 4 புறா 400 ரூபா. என்ன பிரதர், யாக்கோபு கடையில் 300 ரூபான்றாங்க, நீங்கள் 400 ரூபான்றீங்க. பிரதர் அவர் திருடிட்டு வந்து விற்கிறார், நானே வளர்த்து விற்கிறேன். இப்போ வாசலில் என்ன செய்வாங்க? அடுத்து கொஞ்சம் போனவொடனே 4 புறா 100 ரூபா, 4 புறா 100 ரூபா, 4 புறா 100 ரூபா. எங்கே நடக்கும்? ஆலயத்துக்குள்ளே நடக்கும். இதுதான் அங்கே தப்பாக மாறுகிறது. புறாவை கொண்டு போய் வெளியே வைங்க. ஆலயம் வியாபார ஸ்தலம் அல்ல, ஆலயத்துக்குள் வியாபாரத்துக்கான இடமும் இல்லை. புறா விற்கிறது தப்பென்றால் புறா பிரியாணி விற்கிறதும் தப்பு தானே? தப்பா இல்லையா? நீங்கள் சிக்கன் பிரியாணி விற்றாலும் தப்பு தானே? பில்டிங் ஃபண்டுனீங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? அங்கே உட்காந்துக்கிட்டு விசுவாசி சபைக்கு வரும்போதே சொல்லுது, இன்றைக்கி மத்தியானம் சபையில் பிரியாணி விற்கிறாங்க, அதனால் நம்ம செய்ய வேண்டாம். அவர் சொல்கிறார், அநியாயம், 250 ரூபா சொல்கிறாங்க. உடனே அந்த அம்மா பா பில்டிங் ஃபண்டு நம்ம அப்படிலாம் பேசக்கூடாதுப்பா, நீ வேறு சும்மா இரு, இப்படி தான் பில்டிங் ஃபண்டுன்னு போன வாரம் வெஜ்ஜு பிரியாணி போட்டாங்க, 150 ரூபாய்க்கு போட்டாங்க. இப்போ சபை என்னவா மாறிடுச்சு? வியாபார ஸ்தலமாக மாறிடுச்சு. இவர் இங்கே அல்லேலூயா, அவன் பிரியாணிங்கிறான் கீழே. கல்லர் கொகலாம் கிடையாது, இது ஷாப்பிங் மாலா மாறிட்டு இருக்கு. சபை கர்த்தரை ஆராதிப்பதற்கு மட்டும், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு மட்டும். இங்கே வியாபாரத்துக்கான இடம் எதுவுமே இல்லை. அப்போ ஆலயத்தினுடைய தேவைகளை பற்றி என்ன செய்வீங்க? ஆலயத்தினுடைய தேவைகளை சந்திப்பதுக்கு என்ன? நான் சொல்கிறேன், கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களை கட்ட சொன்னால் தேவைகளை கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார்.
அவர் எவங்கிட்டையும் கையேந்த விடவே மாட்டார். அவர் கொடுப்பார், எங்கிருந்து வேணாலும் கொடுப்பார், எப்படி வேணாலும் கொடுப்பார். அவ்வளோதான். சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, வசனத்தையும் நிறைவேற்றாது இருப்பாரோ, அவ்வளோதான். கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார்னா அதை செய்வார், எங்கிருந்து வேணால் வரும். வனாந்தரத்தில் மோசேயை கூப்பிட்டு சொல்கிறார், யாருமே இல்லாத ஊரில் சொல்கிறார், ஒரு ஆசாரிப்பு கூடாரம் கட்டுப்பா அப்படிங்கிறார். ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தை என்ன செய்ய கட்டுங்கிறார். இப்போது மோசே கிட்ட சொல்லும் போது சொல்கிறாரு, வாங்கும்போது கல்லெல்லாம் கரெக்டான கல்லாக வாங்கு, மரம் இந்த மரம் தான், சீத்தி மரத்தில் தான் செய்யணும், பொன் பசும் பொண்ணாக இருக்கணும், ரத்தாம்பரம் இந்திரநீலம் எல்லாம் பக்காவாக இருக்கார். இப்போ மோசே கேட்பாப்புல, இந்த வனாந்தரத்தில் இதெல்லாம் எங்கே போய் தேட? வனாந்தரத்தில் இவ்வளோத்தையும் வாங்க முடியுமா? எங்கே போய் பர்ச்சேஸ் பண்ண? இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க, அவர் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வாங்க சொன்ன விஷயத்த நீங்கள் இந்தியாவில் கட்டணும்னா பல மாநிலத்துக்கு போனால் தான் வாங்க முடியும். ஒரே மாநிலத்தில் எல்லாமே கிடைக்காது, அவ்வளவு பொருள் இருக்குது. ஆனால் கூலாக ஆண்டவர் சொல்லுவார், வனாந்தரத்தில் எல்லாத்தையும் கட்டும்பார். அதுவும் திருப்பி சொல்லுவார், ஆண்டவரே பச்சை கலர் பெயிண்ட் இல்லை, ப்ளூ கலர் அடிச்சிக்கலாமா, நாங்கள் வழியே இல்லை. திருப்பி சொல்லுவார், நான் சொன்னபடி செய்வதற்கு எச்சரிக்கையாகிரு. அப்புறம் இவ்வளோத்துக்கு நான் எங்கே போவேன் ஆண்டவரே? நீ எழுந்திரிச்சு நின்று ஒரே ஒரு வார்த்தை சொல்லு. என்ன சொல்லு? ஆலயத்தை கட்ட போகிறோம், ஆசாரிப்பு கூடாரத்தை, இன்னென்ன காணிக்கு தான் கொண்டு வரணும், எல்லா காணிக்கையும் கொண்டு வரக்கூடாது. நீ சொல்லுன்னாரு. சொல்லி முடிச்சா அத்தனை தேவைகளும் பக்கத்து கூடாரத்துக்குள் தான் இருந்தது, அத்தனையும் இந்த கூடாரத்துக்குள் வந்து விட்டது. இப்போ மோசே சொன்னான், போதும் நமக்கு நிறைவு வந்துடுச்சு, ஓவரன்ட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை ஆசாரிப்பு கூடாரம் கட்ட சொல்ல முன்னரே எகிப்திலிருந்து புறப்படும் போதே உன் தேவைகளை எல்லாவற்றையும் கொண்டு வந்து வச்சுட்டு தான் கர்த்தர் உன்னை கட்ட சொன்னார். அந்த தேவன் தான் உனக்கும் எனக்கும் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எங்களை ஆண்டவர் பைபிள் காலேஜ் ஒன்று கட்ட சொன்னார். கட்ட ஆரம்பிக்கும் போது சொன்னார், ஒருத்தர்கிட்ட கூட சொல்லக்கூடாதுன்னாரு, நானே தான் தருவேன்னாரு. நான் சொல்கிறேன், நான் பைபிள் காலேஜ் கட்டி முடிக்கிற வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஆனால் சமீபத்தில் அண்ணன் வந்து பார்த்தாங்க, பார்த்துட்டு சொன்னாங்க, தம்பி இதை கட்டுறீங்க, நீங்கள் ஒரு இடத்துல கூட சொல்லலையே அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லைண்ணே ஆண்டவர் சொல்ல வேணான்னு சொன்னார். ஆண்டவரே முழுவதும் கட்டி என் கையில் கொடுத்தார். அதுக்கான ஆட்கள் தேவை எல்லாம் வருவாங்க, அங்கேருந்து வருவாங்க. அவர் சொன்னார்னா அவர் செய்வார். நாம் உண்டியல் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கவே இருக்காது. நாம் பிரியாணி விற்க வேண்டிய அவசியம் இருக்காது. நாம் மெது வடை மசால் வடை விற்க வேண்டிய அவசியம் இருக்காது. மசால் தோசை உப்பிட்டு இதெல்லாம் நீங்கள் விற்க வேண்டிய அவசியமே இருக்காது. அவரே கொண்டு வந்து எல்லாவற்றையும் தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இல்லைங்க அவர் அப்படிலாம் செய்ய மாட்டார், நம்ம ஏதாவது பண்ணாதான் வரும். நீ கடைசி வரைக்கும் ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். கடைசி வரைக்கும் எவங்கிட்டையாவது கை ஏந்திக்கிட்டே தான் நிற்கணும். உன் குழப்பம் அப்படியே தான் போகும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவர் சொல்லி செஞ்சு பாருங்கள், ஜாலியாக இருப்பீங்க. ஒரு கடன் இருக்காது, ஒரு பேங்க் லோன் இருக்காது, ஒரு வட்டி இருக்காது, எவனும் உங்களை கேட்கவே மாட்டான். கர்த்தரே செய்து கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. பார்த்தா சபை கமர்ஷியல் சைட்டாக மாறிடுச்சு. அடித்து நொறுக்கிட்டார் ஆண்டவர். சவுக்கு எடுத்தார், மொத்தத்தையும் பின்னிட்டார். ஒரு கல்லின் மேல் ஒரு கல் அப்படி என்னவாயிடுச்சு, அது இடிக்கப்பட்டு போச்சு. இப்போது மூன்றாவது ஆலயம் வரணும். அந்த மூணாவது ஆலயத்துக்கான யுத்தம் தான் இப்பொழுது வரும். எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? அந்த யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு, சொல்லிட்டு நான் முடிக்கிறேன், கவனிங்க. மூன்றாவது ஆலயம் எப்படி வரப்போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆலயம் இருந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் இதுதான் ஆலயம் இருந்த இடம். இப்போ அந்த இடத்துல வேற ஒரு வழிபாட்டு தலம் இருக்குது. இந்த இடத்துக்கு பேர் டெம்பிள் மவுண்ட் அப்படின்னு பேர். அதாவது ஆலயம் இருந்த மலை அப்படின்னு அர்த்தம். இங்கே தான் முதல் ஆலயத்தை சாலமோன் கட்டினார், ரெண்டாவது ஆலயத்தை செருபாபேல் கட்டினார். அந்த ஆலயம் 1ஆம் நூற்றாண்டிலே ரோமர்களால் இடிக்கப்பட்டது. 10ஆம் நூற்றாண்டில் இந்த வழிபாட்டு தலம் கட்டப்பட்டது. ஆனால் வேதம் சொல்லுது 2-3 இடத்துல 3வது ஆலயம் வரும். 3வது ஆலயம் வரணும்னா இந்த இடத்துல தான் வரணும். ஏன்னா ஏற்கனவே 2 ஆலயமும் எங்கே இருந்துச்சு? இங்கே தான் இருந்துச்சு. ஏங்க இந்த இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப முக்கியமான இடம். நீங்கள் வாசிங்க முதல்ல இந்த இடத்த பற்றி. இங்கே தான் ஆலயம் இருந்துச்சுன்னு ப்ரூஃப் உங்களுக்கு சொல்கிறேன், வாசிங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசி. 2 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசி. நல்லா கவனிங்க. எருசலேமிலே மோரியா என்னும் மலையில் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்தில்,
வாசிங்க. அப்போ வசனம் தெளிவாக சொல்லுது, மோரியா என்னும் மலையில். மோரியா மலையில் என்ன ஞாபகத்துக்கு வருது? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் ஆபிரகாம் ஈசாக்கை கொண்டு போய் பலி கொடுக்க மோரியாவின் மலைகளில் ஒன்றின் மேல். ஈசாக்கு பலி கொடுக்க கொண்டு போன இடமோ, ஆலயம் கட்டுவதற்கு தாவீது காசு கொடுத்து வாங்கின இடமோ, சாலமோன் தேவாலயம் கட்டின இடமோ, செருபாபேல் தேவாலயம் கட்டின இடமோ இந்த இடம்தான். ஏறக்குறைய 4000 வருஷம் இந்த இடம் அவங்க கையில் இருக்கிறது. அவங்கக்கிட்ட தான் இந்த இடம் இருக்குது. இப்போ அங்கே ஒரு வழிபாட்டு தலம் இருக்குது. ஆனால் இஸ்ரவேலுடைய சட்டப்படி எந்த வழிபாட்டு தலத்தையும் இடிக்கக்கூடாது. அதான் இஸ்ரவேலுடைய சட்டம். 1967 ஜூன் மாதம் போடப்பட்ட சட்டம் அது. எந்த வழிபாட்டு தலத்தையும் இடிக்கக்கூடாது. அதனால் இதை இன்னும் அவங்க பத்திரமா வச்சுருக்கிறாங்க. ஆனால் வசனத்தின்படி இங்கே என்ன வரணும்? 3வது தேவாலயம் வரணும். இப்போது நீங்கள் வாசித்த அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. எசேக்கியேல் 38:8 வாசிங்க. எசேக்கியேல் 38:8 திருப்பி வாசிங்க. அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய். பட்டயத்துக்கு நீங்களாகி வந்தவர்கள் பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களில் வருவாய். நல்லா கவனிங்க. நெடுநாளாய் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிடத்திலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லோரும் சுகத்தோടെ குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் நீ வருவாய். இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் நீ வருவாய். பர்டிகுலராக இந்த யுத்தம் எந்த இடத்துல நடக்கும்? இஸ்ரவேலுடைய மலையில். இன்னும் ஒரு வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 39 அடுத்த அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. எங்க? இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி. அப்போ ஒரு தடவைக்கு 2 தடவை இருக்கு. இஸ்ரவேல் மலையில் யுத்தம் வரப்போகுது. அந்த யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு 2023 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி. அந்த பர்டிகுலர் இடத்துக்கு மலைக்கு சண்டை ஆரம்பிச்சிருச்சு. சண்டை ஆரம்பித்து 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த சண்டையை அவங்க ஆரம்பித்தது இந்த இடத்துக்காக தான் ஆரம்பித்தாங்க. அதை போட்டிருக்கு பார்த்தீங்களா, லான்ச்சஸ் ஆப்ரேஷன் அலெக்ஸா ஃப்ளட். அவங்க அதுக்காக தான் அதை ஆரம்பித்தாங்க. அந்த சண்டை ஆரம்பித்து 1 வருஷத்துக்கு மேலே போச்சு. இப்போது சமாதானம், பீஸ், சீஸ்ஃபயர் வந்திருக்கு, சமாதானம் வந்திருக்கு. இப்போ பரிமாற்றம், ஹாஸ்டேஜ், அதாவது அகதிகளை அதை பிடிக்கப்பட்டவங்களை பரிமாறிக்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த சீஸ்ஃபயர் வரும்போதே சொன்னோம், இது டெம்பரவரி தான், அது நிரந்தரமாக இருக்காது. ஏன்னா இஸ்ரேல் இதுக்கு முன்னாடி நிறைய சீஸ்ஃபயர் போட்டு திருப்பி சண்டைக்கு போயிருக்கிறாங்க நிறையா. இப்போ ட்ரம்ப் வந்திருக்கிறாரு. இன்றைக்கி என்ன கிழமை? இன்றைக்கி மத்தியானம் 12 மணி வரைக்கும் தான் அவர் டைம் கொடுத்தாரு. அவங்க டைம் கொடுத்தாரு. அவர் மொத்த பணைய கைதிகளை என்ன செய்யணும்? விடுதலையாக்கணும்னு சொன்னார். இன்றைக்கி அவங்க 3 பேரை தான் விடுதலையாக்கியிருக்கிறாங்க. இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறாங்க? 3 பேரை விடுதலையாக்கியிருக்கிறாங்க. இன்னும் பணைய கைதிகள் அவங்க கையில் இருக்கிறாங்க. நாளிலிருந்து நமக்கு விஷயம் தெரியும். நாளில் என்ன செய்யும்? விஷயம் தெரியும். ட்ரம்ப் இப்போ ஏன் 2வது தடவை வந்திருக்கிறார்? முதல் தடவை வந்தபோது அவர்கிட்ட என்னென்னமோ சொன்னாங்க. ஆனால் அவர் வந்தது இஸ்ரேலுக்கு தலைநகராக எதை மாற்றுறதுக்கு? எருசலேமை மாற்றுறதுக்கு. இப்போ ஏன் வந்திருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்த, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை சால்வ் பண்ண, அது கிரீன்லேண்டை பிடிக்க, கனடாவை எடுக்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. அதெல்லாம் அவங்க காரணம். ஆனால் உலக பிரகாரம் ஸ்பிரிச்சுவலாக ஆவிக்குரிய விதத்தில் காரணம் என்னென்னா, இந்த இடத்த எடுத்து இஸ்ரேல் கையில் அவர் கொடுத்துருவார். அதுக்கு தான் ட்ரம்ப் வந்திருக்காப்புல. இந்த 4 வருஷத்துக்குள் அது நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கான யுத்தம் தான் இந்த வருஷம் உச்சத்துக்கு போக வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் அடுத்த வருஷத்துக்குள்ளே. ஏன்னா இப்போ திருப்பி இன்றைக்கி சீஸ்ஃபயர் இன்றைக்கி நாளைக்குள்ளே முடிவுகிறதோ அல்லது எக்ஸ்டன் ஆகுதோ எப்படியோ, ஆனால் இந்த பிரச்சனை இப்போ முடியாது. இந்த பிரச்சனை இந்த இடத்த எடுத்து ட்ரம்ப் கொடுக்குற வரைக்கும் போகாது. ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு தேசத்துக்காக யுத்தம் ஆரம்பித்தாங்க. தேசம் இஸ்ரேல் வசம் வந்துச்சு. எருசலேமுக்காக யுத்தம் ஆரம்பித்தாங்க. எருசலேம் இஸ்ரேல் வசம் வந்துச்சு. இப்போது இந்த தேவாலய மலைக்காக யுத்தம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த இடமும் அவர்கள் கைக்கு தான் வரும். ஸோ இந்த யுத்தம் தான் இப்போ போயிட்டுருக்கு. இந்த யுத்தத்தில்
2 முக்கியமான காரியங்களை நீங்கள் பார்க்கக்கூடும். ஒன்று, இந்த வழிபாட்டு தலத்தை அவர்கள் இல்லாமல் போக பண்ணுவார்கள். எப்படி போகலாம்? ஒன்று யுத்தத்திலே போகும், இல்லை என்றால் ஒரு மிக முக்கியமான சம்பவம் நடக்கும். நான் வந்து தீர்க்க தரிசனம் சொல்கிறதில்ல, பைபிள்லேருந்து சொல்கிறேன். அந்த வசனத்தை நோட் பண்ணிக்கங்க. உங்கள் கண்கள் காண காதுகள் கேட்க இது நடக்கும். நடக்கும்போது புதுசாக பார்க்கக்கூடாது நியூஸில். இது இப்போவே பைபிளில் உள்ளதான் உங்களுக்கு சொல்கிறோம். எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் தேசத்தில் என்ன வரப்போகுது? ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி வரும். பெரிய அதிர்ச்சி உண்டாகி இஸ்ரவேலில் பூமி அதிர்ச்சி வருகிறதை நீங்கள் கேட்பீர்கள். உலகம் முழுக்க பூமி அதிர்ச்சி வந்துடுறதை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களா? அங்கே வருது இங்கே வருதுன்னு. இஸ்ரவேலில் வரும்போது நீங்கள் 10ஓட 11 விட்டுருவீங்க. ஆனால் இஸ்ரவேலில் வர்றது 10ஓட 11 இல்லை, அது தீர்க்க தரிசனம். இந்த பூமி அதிர்ச்சியில் இந்த வழிபாட்டு தலம் விழுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்படி விழுந்தால் அந்த இடத்தை ட்ரம்ப் முழுவதுமாக ஆக்கிரமிப்பு பண்ணுவார். ஏன்னா இப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, காசாவை முழுசாக நான் என்ன செய்ய போகிறேன்? எடுக்க போகிறேன், அங்கே இருக்கிறவங்களாம் வெளியே போங்கன்னு சொல்லியிருக்கிறார். இது எல்லாமே அடுத்த 2 வருஷத்துக்குள்ளே நம்ம கண்களுக்கு முன்பாக இதெல்லாம் எடுப்பாங்க. இந்த இடம் இஸ்ரவேல் கைக்கு போகும். இந்த காரியம்தான் நடக்கும். இப்போது 2வது உங்களுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எசேக்கியேல் 39:2 வடக்கு பக்கத்துலேருந்து ஒருத்தன் வருவான்னு இருக்குல்ல இந்த யுத்தத்துக்கு, அது வேறு யாரும் இல்லை, வடக்கு பக்கத்துலேருந்து வரப்போகிறது ரஷ்யா. எசேக்கியேல் 38:2 அது சொல்லப்பட்டிருக்கு. ரஷ்யாங்கிற வார்த்தை இருக்குது, ரோஷுங்கிற வார்த்தை இருக்குது. தமிழில் மட்டும் இருக்காது, இங்கிலீஷில் மராத்தியில் எல்லாத்துலேயும் இருக்கும். இங்கே மட்டும் தமிழில் மட்டும் அதை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. அந்த பேரை வடக்கு பக்கத்திலிருந்து ரஷ்யா வருகிறதை நீங்கள் காண்பீர்கள். இந்த இடத்த ட்ரம்ப் எடுக்க முயற்சி பண்ணால் நாங்கள் விடமாட்டோன்னு சொன்ன மிக முக்கியமான நாட்டில் ஒன்று ரஷ்யா இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்குது. ஸோ இந்த இடத்துக்கான யுத்தம் ஆரம்பிக்கும். அந்த இடத்துல ரஷ்யாவும் இஸ்ரவேலும் சண்டை போடும். மிகப்பெரிய யுத்தம் தொடங்கும். அது 3ஆம் உலக யுத்தமாக இருக்கும். நமக்கான அடையாளம், இஸ்ரவேல் தேசத்தில் பெரிய அதிர்ச்சி வரும். அதே வேளையில் அந்த வழிபாட்டு தலம் இருக்கிற இடம் இஸ்ரவேல் கைக்கு போகும். அதை ட்ரம்ப் வாங்கி கொடுப்பாரோ அல்லது யுத்தத்தில் கிடைக்குமோ, இந்த 4 வருஷத்துக்குள்ளே அதை செய்யறதுக்கு தான் அவர் வந்திருக்கிறாருன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா முதல்ல வந்தபோது எருசலேம் வாங்கி கொடுத்தாரு, இப்போ இடத்த வாங்கி கொடுக்கும். ஆனால் கண்டிப்பாக ட்ரம்ப் தேவாலயம் கட்ட மாட்டார். ட்ரம்ப் கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டார்? தேவாலயம் கட்ட மாட்டார். தேவாலயம் கட்டுறவன் வேற ஒருத்தன், அவன் வருவான். ஸோ இப்போது வசனத்தின்படி இந்த யுத்தம் தான் தொடங்கி இருக்கிறது. கடைசி நாட்களில் சம்பவிக்க வேண்டிய யுத்தம், இஸ்ரவேல் மலைக்கு யுத்தம், அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆகி 1 வருஷத்துக்கு மேலே போய்கிட்டே இருக்கு. ஆனால் இது எதுவுமே நமக்கு தெரியாது. அதான் முக்கியம். இதெல்லாம் தீர்க்க தரிசனத்தில் இருக்குன்னு நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் 2025 வாக்குத்தத்தத்தின் வருஷம். இந்த வருஷம் உங்களை அப்படி ஆக்குவார், இப்படி ஆக்குவார், நீங்கள் எப்படி வேணாலும் ஆகுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாக்குத்தத்தங்கள் ஒளிந்து போகிறதில்லை. கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் அது அந்த காலத்துக்குரியது வரும். இந்த வருஷத்தில் உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் என்ன செய்வார்? கண்டிப்பாக கொடுக்க தான் போகிறாரு. ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று இருக்குல்ல, நீங்கள் இதை வச்சுக்கிட்டு அதை விட்டுட்டீங்க பாருங்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், அறிவின்மையால் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். ஸோ இவ்வளோ பெரிய யுத்தம் வருது. இந்த யுத்தத்திலிருந்து உங்களை என்னையும் எது பாதுகாக்கும்? இந்த யுத்தத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க, முடிச்சிடலாம். மத்திய 24:6 வாசிங்க. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். என்ன அர்த்தம்? எப்படி? இவ்வளோ பெரிய யுத்தம் வரப்போது, ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நியூக்ளியர் வார் வரும்னு சொல்கிறாங்க. மிக மோசமான யுத்தத்தில் நாம் இருக்கிறோம்னு உக்ரைன் அதிபர் சொல்கிறாரு. ஆல்ரெடி 3ஆம் உலக யுத்தத்தில் இருக்கிறோன்னு சொல்கிறாரு. இப்போது ட்ரம்ப் அந்த இடத்த எடுக்க போகிறேன்றாரு, காசாவை. பரபரப்பாக இருக்குது. இன்றைக்கி இப்போது நாங்கள் வரத்துக்கு முன்னாடி ஈரானுடைய நியூக்ளியர் உலைகளை நான் தாக்க போகிறேன்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லுது. அதுக்கு ட்ரம்ப்புக்கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்கோம், அவர் சரி சொல்லியிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. எப்படி இந்த வருஷத்துக்குள்ளே ஈரான் அடிச்சிருவாங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அந்த நியூக்ளியர் வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா உலகமே அல்லோகலப்படும். ஆனால் பைபிள் சொல்லுது, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வளவும் நடக்கும்போது பயப்படாத. எப்படிங்க பயப்படாமல் இருக்கிறது? அதுக்கு தான் ஆண்டவர் தெளிவாக சொல்லி வச்சிருக்கிறாரு. 91ஆம் சங்கீதம் தெளிவாக சொல்லுது, பகலில் பறக்கும் அம்பிற்கும்
இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நான் பயப்பட மாட்டேன். காரணம், நான் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறேன், சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கியிருக்கிறேன். இந்த வரப்போகிற இந்த காரியங்கள்லேருந்து உங்களை அரசாங்கம் பாதுகாக்குமா, பணம் பாதுகாக்குமா, உங்கள் அறிவு பாதுகாக்குமா, அறிவியல் சயின்ஸ் பாதுகாக்குமா தெரியாது. ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, பகலில் பறக்கும் அம்பு ராக்கெட் விட போகிறான், விட்டுக்கிட்டு இருக்கிறான். இப்போ இருளில் நடமாடும் கொள்ளை நோய் வைரஸ்லாம் வருதாமா பெருசு பெருசா. மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், எத்தனையோ இயற்கை பேரழிவுகள் எல்லாம் வருது. இவைகளுக்கு நடுவில் உங்களையும் என்னையும் பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். எகிப்து முழுக்க வாதை வந்தாலும் அது இஸ்ரவேல் இருந்த கோசேன் நாட்டில் வரவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் முழுக்க பஞ்சம் வந்தாலும் அது எலியாய் இருந்த வீட்டுக்குள் வரவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. உலகம் முழுக்க யுத்தம் வந்தாலும் நம் வீட்டில் இருக்கிற ஆண்டவர் ஆவியானவர் நம்மை சேதம் அணுகாதபடி பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நாம் என்ன உபயாந்திரங்களை கையாண்டாலும், நீங்கள் பார்த்துருப்பீங்களா, கொரோனாவில் நமக்கு தெரியாத அறிவியலா, தெரியாத மெடிசனா, மருத்துவம் அப்படியே ஸ்தம்பிச்சு நின்றுச்சு. பணக்காரங்கிட்ட பணம் இருந்துச்சு, மருந்து இல்லை. பணக்காரங்கிட்ட பணம், கிரெடிட் கார்டு, தங்க நகம் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் ஹாஸ்பிட்டலில் ஒரு சிலிண்டர் இல்லை, ஆக்சிஜன் சிலிண்டர். ஒரு ஐசியூவில் பெட் இல்லை. ரோட்டில் காரை திறந்துட்டு படுத்து கிடந்தாங்க. அதில் உங்களுக்கு ஒரு அறிவு வந்திருக்கணும். நமக்கு என்ன தெரியுமா, ஒரு சமயம் வரும்பொழுது பணம், படிப்பு, ஆஸ்தி, சம்பாத்தியம், மனுஷன் எதுவும் அல்ல, தேவனாகிய கர்த்தர் ஒருத்தரே பாதுகாக்க வல்லமை உள்ளவராகிறார். அதை கொரோனா நிரூபிச்சிருக்கு. கொரோனா நிரூபிச்சுட்டு போயிருக்குது. இன்னைக்கு வரைக்கும் கொரோனாக்கு மெடிசன் கிடையாது, வேக்சின் தான் இருக்குது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, இவைகளெல்லாம் சம்பவிக்கும், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள், பயப்படாதீங்க, இது எதுவும் உங்களையும் என்னையும் அணுகாது. கர்த்தர் இவைகளை இந்த செய்தியை எச்சரிப்பு செய்தியாக கொடுக்கப்படுது தெரியுமா. யுத்தம் வருது, அழிவு வருதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை, அது வரப்போகிறது உண்மைதான். நீங்கள் பயப்படாதீங்க, அதுக்கு நடுவில் நம்மளை பாதுகாக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அதுக்குத்தான் இந்த செய்தி கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் வரப்போகிறார். இனி காலம் செல்லாது. நாம் ஜெபிக்க போகிறோம். எந்திரிக்கலாமா? நாம் எல்லோரும் நல்லா எந்திரிப்போம். ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் நான் ஜெபம் பண்ணி பாஸ்டர் கையில் கொடுக்குறேன். ரொம்ப அர்ஜென்ட் போகணும், பஸ்ஸுக்கு போகணுன்றவங்க நீங்கள் போகலாம். நல்ல தகப்பனே, எல்லாம் கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, முதலாம் நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை சுற்றிலும் போர் மேகங்கள் சூழ ஆரம்பிச்சிருச்சு ஆண்டவரே. எல்லாரும் சொல்ல தொடங்கிட்டாங்கப்பா, உலகம் மோசமான இடத்துக்கு போகுதுன்னு. ஆனால் எங்கள் நம்பிக்கை நீர்தான் ஐயா. எங்களுக்கு உதவி வரும் கண்மலை நீர்தான் ஐயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீர்தான் ஐயா. உலகத்தில் மனுஷர்களால் கூடாத காரியம் எவ்வளவோ இருக்கு ஆண்டவரே. இயற்கையை ஜெயிக்க முடியாது. புதுசாக வர வியாதியில் ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறோம். எத்தனையோ காரியங்கள் பணம் இருந்தும் எங்களால் செய்ய முடியாமல் இருக்கு. பணம் இருக்கிற எத்தனையோ பேர் வியாதியை சுகமாக்க முடியாமல் வீட்டில் படுத்து கிடக்கிறாங்க. எவ்வளவோ கோடி கோடியா பணம் இருக்கு, தன் பிள்ளைகளுக்கு சுகம் கொடுக்க முடியாமல் படுத்து கிடக்கிறாங்க. எத்தனை லட்சம் கோடி இருந்தாலும் இந்த வியாதிக்கு மருந்து இல்லையா அப்படின்னு சொல்ற எத்தனையோ கோடீஸ்வரம் வீடு இருக்குது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தேவனாகிய கர்த்தர் சுகம் கொடுக்கிறவராய், சர்வ வல்லமை உள்ளவராய், பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். தேவன் இனி வருகிற காலங்களிலும் உங்களை பாதுகாக்க வல்லமை உள்ளவர். இனி கலங்காது இருங்கள், இனி எதுக்கும் பயப்படாதீங்க. தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுமா? எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. இசை வாசிக்கிறவங்களும் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஆத்மாவுக்கு ஜெபம் பண்ணுங்க. அடுத்த ஆத்மாவுக்கு இசை வாசி என்ன பண்ண போறீங்க? உங்கள் ஆத்மாவுக்கு ஜெபம் பண்ணுங்க. முதல்ல எல்லாம் கண்களை மூடி. இவ்வளோ பெரிய காரியம் நடக்க போகிறது. அவைகளுக்கு நடுவில் கர்த்தர் உன்னை பாதுகாக்க வேண்டும். கர்த்தர் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுக்க விரும்புகிறவங்களா கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி. வருகிற காலங்களிலே நீர் எங்களோடு கூட இருக்க போற தயவுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரம் பலத்த கரமாய் எங்களோடு கூட இருப்பதற்காய் நன்றி. எங்கள் தேவன் பெரியவர் என்பதை நிரூபிக்க போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். அவர்கள் எங்களை பார்த்து சொல்ல போறாங்க, உங்கள் தேவன் பெரியவர்,
அவர் மலையில் மாத்திரமல்ல, சமவெளியிலும் அவர்தான் தேவனாக இருக்கிறார். வனாந்தரத்திலும் அவர்தான் தேவனாக இருக்கிறார். செங்கடலிலும் அவர்தான் தேவனாக இருக்கிறார். தேசத்திலும் அவர்தான் தேவனாக இருக்கிறார். அந்த தேவனை சமீபமாய் பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. நாம் பாக்கியம் உள்ள ஜனங்கள். கரத்தில் ஒப்பு கொடுக்குறாப்பா, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. வந்த ஜனங்கள் அத்தனை பேரும் சுகபத்திரமா வீடு போய் சேர கிருபை பாராட்டுங்க. நாளை தினத்தில் உடைய கரம் கூட இருப்பதாக. வருகை தாமதிக்குமானால் நாளை தினத்தில் சந்திக்க கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.